So hi everyone, good evening. I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 editorials of Hindu which came in the last week, and we'll be discussing that with respect to the mains point of view. So today it is 72nd edition. So in this edition, we have identified 5 editorials from Hindu, and we'll discuss the today's 5 editorials. So இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வெல்கம் வாங்க. So first editorial வந்து we are going to see about Agnipath scheme. As usual, ஸோ காலையில் இவர் வேற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பயங்கரமா. ஓகே, எமோஷன்ல ஒரு சோல்ஜர் பார்டர்ல இருந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு. ஸோ அக்னிபத் ஸ்கீம் ஒரு அனாலிசிஸ் அதை பத்தி. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ். இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ் எடிட்டோரியல் வில் பி நாட் பி நியூ ஃபார் யூ ஆல் சின்ஸ் யூ அட்டெண்டட் தி கிளாஸ். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணாத அந்த மக்களுக்காக தான் இந்த எடிட்டோரியல். லைக் லாஸ்ட் வீக் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பார்த்த மாதிரி அதே பர்பஸ் தான். COVID-19 pandemic வந்து this is very important editorial which we have to see, and it is a new one. Global food prices inflation. So how is global food prices inflation, அதோட dynamics என்ன, how it is happening, அதை பத்தின ஒரு brief இது. Last one is about parliament and gender. So அக்னிபத் ஸ்கீம் தவிர மிச்சது எதுவுமே இட்ஸ் நாட் a very intense editorial. இந்த வாட்டி எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். So let us go to the first one. Actually அக்னிபத் ஸ்கீம் பத்தி I have not only taken points from here. இதுல இருந்து மட்டும் பாயிண்ட்ஸ் எடுத்தா ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஸோ இதுல இருந்து பிளஸ் ஹிந்து எடிட்டோரியல் ஒன்று வந்தது. அதுல அதை தாண்டி ஐ ரெஃபர் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், நிறைய டிபேட்ஸ் நிறைய இது எல்லாமே பார்த்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டில் ஈவன் நம்மளா என்னாலையும் இப்போ ஷோர் ஷார்ட்டா இது வேணும் வேணாம்னு சொல்ல முடியல. வேணுங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு, வேணாங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ரெண்டுத்தையுமே வந்து வி ஹவ் டு ஸ்டடி அண்ட் வி ஹவ் டு லீவ். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்தினாலும் மாத்தலாம் based on the outlash which is happening. So we'll just understand the dynamics. We'll understand the need of it, and we'll see the problems in it, and we'll leave. That's it. So on the dynamics we'll be seeing this particular editorial. So Agnipath scheme, and first we'll understand GS3 we are having this topic called armed forces. Directly this topic is related in the GS3. Armed forces and issues with respect to armed forces. இது வந்து டைரக்டா இருக்கு. அதே மாதிரி GS3 எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு டாபிக் இருக்கு. ஸோ திஸ் எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் வந்து இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் இஸ் another area. GS2 கவர்மெண்ட் பாலிசிஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் டிசைன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ ஆல் திஸ் 3 areas this question is relevant. ஓகே, ஸோ ஆடியோ நல்லா இல்லைல்ல, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. So these are all the 3 areas where it is relevant. Okay, Agnipath scheme வந்து tour of duty model அப்படின்னு சொல்லுவாங்க. So tour of duty model, short service commission, permanent commission, அதுக்கப்புறமா வந்து conscription, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு for recruiting the armed forces. Conscription அப்படின்னா என்னதுன்னா, mandatorily every youth of a nation should serve the Indian army, should serve the army. So இஸ்ரேல்ல இருக்கு, நார்த் கொரியால இருக்கு, ஸ்வீடன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கன்ஸ்கிரிப்ஷன் மாடல். இந்தியாவில் அது கிடையாது. So tour of duty na enaduna ellarume most of the youths if they want they can temporarily be part of the army and they can go. Adan tour of duty, ஒரு டூர் மாதிரி வந்து இருந்துட்டு போயிடுங்க. ஸோ இது எதுக்குன்னா அந்த ஊர்ல வந்து லைக் ஆக்சுவல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்பி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அஸ் அன் எம்ப்ளாய்மெண்டா பார்ட் ஆஃப் நாடுகள்ல டூர் ஆஃப் டியூட்டி வந்து இட்ஸ் a very suitable மாடல். லைக் யூஎஸ்ஏல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 year மாடல்லாம் இருக்கு. நம்ம இங்க 4 கொண்டு வந்திருக்கோம். யூஎஸ்ல வந்து அந்த யூத் வந்து ஒரு 6 மாசம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு 1 year சர்வ் பண்ணா போதும். ஸோ ஜஸ்ட் வந்து அவங்களோட லைஃபை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் டூர் ஆஃப் டியூட்டி மாடல் விச் இஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்டு கண்ட்ரி. பட் இட் இஸ் மோர் சூட்டபிள் இன் தோஸ் கண்ட்ரீஸ் வேர் திஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இஸ் நாட் சீன் ஆஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சீன் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிரஸ்டீஜ் அண்ட் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆனர் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி சர்வீஸ் டு தி நேஷன். அந்த ஆங்கிள் பாக்குறவங்களுக்கு டூர் ஆஃப் டியூட்டி விச் இஸ் சூட்டபிள். அனதர் மாடல் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் விச் இஸ் பீங் ஃபாலோட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எப்படின்னா, இஃப் யூ ஜாயின் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் 10 years. 10 years ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு யூ வில் பி கிவன் அன் ஆப்ஷன் ஃபார் அன் எக்ஸ்டென்ஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட். ஸோ 4 years வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் தருவாங்க. ஸோ 10 + 4 years எல்லாரும் ஆப் பண்ணுவாங்க. ஆப் பண்ணிட்டு 14th yearல those who opt for permanent commission can continue. Those who opt to retire can retire. ஸோ அதுதான் அதோட மாடல். ஸோ 21 ஏஜ்ல ஒருத்தர் போறாருன்னா 35 years ஆஃப் ஏஜ்ல 14 years ஆஃப் சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். அந்த டைம்ல தே வில் ரிட்டையர். ஸோ ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் brought this ex serviceman quota. Ex serviceman quota is available in all the government examination, both at union level, state level. கரெக்டா? அதே மாதிரி ex serviceman will be preferred in many employment opportunities. அவங்களுக்கு வந்து லோன் எல்லாம் நிறைய
சலுகைகள் உண்டு. ஸோ பேங்க் லோன்ஸ்ல இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் லோன்ஸ்ல இருந்து எவ்ரிவேர் தேர் இஸ் சம் கோட்டா ஃபார் தம், பிகாஸ் இன் ஆர்டர் டு ரீஹாபிலிட்டேட் தெம் ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட் இன் ஆர்மிங்கிறதுக்காக தே ஆர் brought that. ஸோ அந்த ஒரு கோட்டால இருக்க நம்பிக்கையில தான் அவங்க 15 வருஷம் வேலை செஞ்சு தைரியமா வராங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் மாடல். ஸோ யார் யாருக்கெல்லாம் பெர்மனன்ட் கமிஷனுக்குள்ள போனோமோ அவங்க வந்து ஆஃப்டர் 14 years of service they will continue and they will retire at 58 அந்த மாதிரி. இதுதான் இந்தியாவில் இருக்க சிஸ்டம். ஸோ இந்தியாவில் if a person is joining army na that person is going to work for minimum 10 years to 14 years. Minimum is 10 years to 14 years, maximum till the retirement age. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து it was there. இப்போ இந்த மாடல் தான் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, they wanted to change into a tour of duty model. Tour of duty மாடல்ல என்ன பண்ண வராங்கன்னா, it is going to be just 4 years of service. You can join at 17.5 until 21 years of age, or now it is extended after the outlast to 23. Okay, so 4 வருஷம் சர்வ் பண்ணிடலாம். At the end of the 4th year, in the end of the 4th year, only 25% will be considered for permanent commission. This is the Agnipath model. Clear? அக்னிபத்னா ஒன்றும் இல்லை, பாத் ஆஃப் ஃபயர், ரத்த பாதை. அப்படிதான், அதுதான் வந்து ரத்தம் இல்ல, நெருப்பு பாதை தான் வந்து அக்னிபத். அந்த பூ மிதிக்கலாங்கிற மாதிரி, ஐயா பூ மிதிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த நாயை வச்சுட்டு வர கவுண்டமணிக்கு அப்படிதானே வருது. ஸோ அதுதான் அக்னிபத், நெருப்பு பாதை. அதுல வந்து நடக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஸ்கீமும் இருக்கு. போட்டதுல இருந்து ஒரே அக்னியா இருக்கு நாடு ஃபுல்லா. அண்ட் இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் டு சி ப்ரொடெஸ்ட் ஹேப்பனிங். ஸோ ஆக்சுவலி வந்து இஃப் தேர் இஸ் லைக் ஜென்ரலா வந்து நம்ம எப்படி ப்ரொடெஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்னா, there will be a concern, they will appeal to the government will listen or will not listen, and most probably will not listen. So அதனால வந்து they will protest for at least ஒரு 1 month ஆவது ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க எத்தனை ப்ரொடெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் கடந்த பல வருஷம். ஒரு மாசமாவது பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். 2வது நாள்லயே நீங்க பண்ணுவீங்களா? அப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் பைத்தியமா, இல்ல தூத்துக்குடியில யாரும் பண்ணவங்க எல்லாம் பைத்தியமா, இல்ல ஜல்லிக்கட்டு கூட 2 வாரம் பீஸ்ஃபுல்லா தான் போச்சு. கடைசியில வந்து ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து வயலன்ஸ் பண்ணல, போலீஸ் பண்ணாங்க. பட் அது 2 weeks ஆகுது பீஸ்ஃபுல்லா போச்சுல. கரெக்டா? சோ இந்த மாதிரி வந்து பீஸ்ஃபுல்லா தான் ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். சோ எடுத்த உடனே 2வது நாளே இவனுங்க வந்து ட்ரெயினை கொளுத்துறாங்கன்னா இது வெரி பேட். ஸோ ஆக்சுவலி எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் ரைட் டு ப்ரொடெஸ்ட். ஸோ அவங்களுடைய ப்ரொடெஸ்டுக்கான ரீசன் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஜென்யூன். தேர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் த இன்டென்ஷன் டு ப்ரொடெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து இமேஜின் த சினாரியோ. ஸோ அன்னைக்கு கூட அந்த குரூப்ல பேசிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் போட்டுருந்தேன், யூபிஎஸ்சி வீர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது, இல்ல எஸ்எஸ்சி வீர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப நம்ம வந்து நாளைக்கு யூபிஎஸ்சிக்கு படிக்கிறோம், நீங்க ஐஏஎஸ் 5 வருஷத்துக்கு ஆகலாம். ஆஃப்டர் 5 years only 25% ஆளுங்களுக்கு தான் ஐஏஎஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். மிச்சவங்களுக்குலாம் போதும்ட்டானா எவனா எப்படி இருக்கும் நமக்கு? இதுக்காக நான் படிச்சதே 5 வருஷமா படிக்கிறேன்ங்கிற மாதிரி 5 வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க இப்போ அப்படி பண்ணா நமக்குலாம் ஒரு கோவம் வரும்ல, ஒரு ஆத்திரம் வரும்ல, அந்த கோவம் தான், வேற எதுவும் இல்லை. So எல்லாருமே வந்து they are seeing this as an employment opportunity. That to protest நடந்த ஏரியாலாம் எங்கெங்கன்னு பாருங்க. So where the protests were happening. So protest நடந்த ஏரியா எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா it is happening in the states called Bihar, UP and 3rd வந்து தெலுங்கானா. கரெக்டா? பீகார், யூபி, தெலுங்கானா மூணுமே வந்து underdeveloped regions. So underdeveloped regionsல they are not having any other employment opportunities. No private sector opportunities. So mostly இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்கூல்லேயே முடிவு பண்ணிக்கோங்க, நான் ஆர்மி, நீ நேவி, நான் வந்து எஸ்எஸ்சி, நீ வந்து பேங்க், நான் வந்து குரூப் 1, நீ குரூப் 2, குரூப் 4, நீ தாசில்தார், நான் ஏஎஸ், நான் ஐபிஎஸ். அது முடிவு பண்ணிடுவாங்க அவங்க இன்டெலெக்சுவல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. நான் நல்லா படிக்கிறேன், நான் ஐஏஎஸ் படிக்க போறேன், இல்ல நான் சுமாரா தான் படிக்கிறேன், நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்கூல்லேயே முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மி தான் வேலை வாய்ப்பு. இதை நம்பிதான் அவங்க இருக்காங்களே. சோ அதனால ஸ்கூல்ல இருந்து ரெடி ஆவாங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. காலேஜ் ஃபுல்லாவே அவங்க வந்து என்ன எக்ஸாம் முடிவு பண்ணிருக்காங்களோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் எல்லா எக்ஸாம்லயும் அவங்களுடைய நம்பர் அதிகமா இருக்கு. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் தட் இஸ் ஒன் மேஜர் ரீசன் வை. சோ அந்த மாதிரி வந்து அவங்க முடிவு பண்ணி தான் ஆரம்பிக்க வராங்க. ஸோ தே ஆர் சீயிங் மிலிட்டரி ஜாப் ஆஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அன் அண்டர் டெவலப்ட் ரீஜன். ஏன்னா தட் இதை விட்டா வேற வழி இல்லை. சர்க்காரி நௌக்கரி இதுதான் மெயினா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் குள்ள போகணும், அட்லீஸ்ட் ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், அண்ட் இது கிடைக்குங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வராங்க. கரெக்டா? வி ஆர் நாட் டெவலப்டு கண்ட்ரி வேர் வி கேன் சே தட் தேசப்பற்று இருந்தா வந்து ஆர்மிக்குள்ள வரணும், தேசப்பற்று இல்லாதவங்க வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியல. ஏன்னா ஸ்டில் பாவர்ட்டி இஸ் வெரி ஹை. கவர்மெண்டால ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியல, பிரைவேட் செக்டரால ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாத போது இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குற நிலைமையில தான் ஸ்டில் அவர் இந்தியா இஸ் தேர்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ பீப்புள் ஃப்ரம் அண்டர் டெவலப்டு ஏரியாஸ் தே ஆர் சீயிங் திஸ் ஆஸ் தேர் ஜாப் செக்யூரிட்டி. திஸ் இஸ் தேர் லைஃப். ஸோ ஜாப் செக்யூரிட்டிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் தே ஆர் சீயிங் ஆர்மி. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ an employment opportunity தான். நோ டவுட் இன் சீயிங் as நோ ராங் இன் சீயிங் as ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் நீங்க சர்வீஸ் ஸ்கூல்ல போன பிறகு ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிதிங் வில் கம். தி டிசிப்ளின் அண்ட் அட்டாச்மெண்ட் இஸ் கோயிங் டு கம் பை டிஃபால்ட் பிகாஸ் ஆஃப் தி ட்ரைனிங் விச் இஸ் பீங் given. ஏன்னா கண்ணு முன்னாடி ஐ சா மை ஃப்ரெண்ட் ஹவு he transformed after becoming assistant commandant. எப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டாங்கிறது கண்ணு முன்னாடி ஏஜஸ் தான். ஸோ நீங்க ட்ரைனிங் குள்ள போனீங்கனாலே பை டிஃபால்ட் எவ்ரிதிங் வில் கம். தட் இஸ் நாட் கோயிங் டு இது. பட் திஸ் இஸ் தி ரியாலிட்டி. ஸோ அவங்களுக்கு வேற வழி இல்லை. பிளஸ் இன்னொரு மெயின் ரீசன் ஃபார் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா they are last recruitment took place in 2019. 2020-21 recruitment never took place because of pandemic. So அதுல வேலைக்கு இப்போ 2020 ஆர்மிக்குள்ள போலாம், 21 ஆர்மிக்குள்ள போலாம் முடிவு பண்ணி படிச்சவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது இதுக்குள்ள போயிடணும் அப்படின்ட்டு அவங்க போனோம்னு வரும்போது 4 years தான் அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான். தட் இஸ் இன்செக்யூரிட்டி. எஸ், கவர்மெண்ட் செட் ஆல்டர்னேட்டிவ் ரெக்ரூட் பண்ணி வெளியே வரணும், ப்ரிஃபரன்ஸ் தரப்படும், எல்லாமே பண்ணப்படும் தான். ஆனாலும் ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு இன்செக்யூரிட்டி. ஏன்னா இதுதான் ஒரே ஜாப், இதுக்குள்ள போனா லைஃப் செட்டில் ஆயிடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த எய்ம்ல தான் எவ்ரி ஒன் வில் பி தேர் இன் தோஸ் ஸ்டேட்ஸ், நாட் இன் சவுத் இந்தியா. நம்ம ஊர்ல யாரும் மதிச்சோமா? ஸ்கீம் போட்டதே கூட நிறைய பேர் தெரியாது. ஏன்னா we are not dependent on such scheme. உங்களுக்கு புரியுதா? ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் தான் நமக்கு ஒரே லைவ்லிஹுட்ங்கிற மாதிரி இல்ல. பட் அங்க அது லைவ்லிஹுட், ஏன்னா வேற வேலை வாய்ப்புகள் இல்ல. ஸோ அதனால that is the reason why protests never happened in many other states. They are not at all bothered in many other states. ஏன்னா அதனால டிபெண்டன்சி இல்ல. பட் எங்கெங்க டிபெண்டன்சி இருக்கோ there they are protesting. That is the main reason. So there is all good reason for their protest. ஏன்னா that is the livelihood அப்படிங்கிறதுனால no one will be happy if they are telling that only for 4 years. After 4 years you will not have this job. You have to find a job. Of course you will be preferred, but you have to find a job. ஏன்னா இப்போ வந்து immediately home minister said that preference will be given with respect to CAPF, அசாம் ரைபிள்ஸ்ல எல்லாத்துலயுமே. அதே மாதிரி ஷிப்பிங் மினிஸ்டர் செட் தட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் வித் ரெஸ்பெக்ட் டு மர்ச்சன்ட் ஷிப்பிங். அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நேவில ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில வேலை கொடுக்கப்படும். ஆர்மில வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு சிஏபிஎஃப்ல ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ல போலீஸ் ஆல்சோ கம் ஃபார்வர்ட் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தேர் ரெக்ரூட்மெண்ட். எவ்ரிதிங் இஸ் தேர். பட் ஸ்டில் அந்த ஜாப் இன்செக்யூரிட்டினாலையும் 2 வருஷமா எக்ஸாம் நடக்காதனால ரீசன்ஸ்னாலையும் தான் இந்த ப்ரொடெஸ்ட் ஆர் ஹேப்பனிங். ஸோ ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ ப்ரொடெஸ்ட் பண்றதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்குங்கிறதுக்கு தான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ரீசன். ஆனா அவங்க பீஸ்ஃபுல் மேல ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம். பட் டூயிங் சச் கைண்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் இஸ் அட்ராஷியஸ். யோ, நீங்க ஆர்மிக்குள்ள வர போறீங்க, ஆர்மி ஆஸ்பிரன்ஸ், நாட்டை காப்பாற்றணும். நீங்க தான் வந்து எவனா ட்ரெயின் கொளுத்த வந்தா அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும். நீங்களே ட்ரெயினை கொளுத்துட்டீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? So the way they are protesting is very very bad. ஏன்னா yesterday I was shocked seeing that 340 trains are burnt down. 340 ட்ரெயினை வந்து எரிச்சிருக்காங்க. So that is very very pathetic situation which should never be encouraged. And இந்த மாதிரி வந்து ஒரு violence protest வந்து should not be seen in any good light. So அதனால கண்டிப்பா வந்து it should be condemned. Protest should always be in the peaceful way. So இதுதான் வந்து காந்தியும் சொல்லுவார். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்க பீஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நாடே சப்போர்ட் பண்ணிருக்கோம்ல. ஃபார்மர்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் வந்தது? ஆர் தூத்துக்குடியில வந்தது ஸ்டெர்லைட் ஆர் ஹைட்ரோ கார்பன். எந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லா நடக்கிற வரைக்கும் என்டையர் நேஷன் வில் பி சப்போர்ட்டிங். இப்ப எனக்கே அவங்க மேலாத கோவம் வருதுல்ல, என் ட்ரெயின் எரிச்சிட்டீங்கன்னு. உங்களுக்கு புரியுதா? ஏன் இப்போ அவங்க பீஸ்ஃபுல்லா பண்ணிருந்தாங்கன்னா என்டையர் நேஷன் would have supported. பட் இந்த ஒரு சில சீன்ஸ்னால அகைன் they are losing the support. They are losing the genuinity from their side. This is what Gandhi used to say. நம்ம என்னைக்கு வயலன்ஸ்குள்ள இறங்குறோமோ அப்பவே வந்து everything will be gone. Government also easily will suppress us and people also will not rally behind us. So that's why peaceful way of protest is always was told. But still the way 340 trains burn பண்றதெல்லாம் can never be accepted. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னதுன்னா ஹாஃப்மேன் ட்ரெயின்ஸ் வருது, ஜெர்மன்ல இருந்து ட்ரெயின்ஸ், ஃபாரின் மேட் ட்ரெயின்ஸ் நிறைய இம்போர்ட் பண்றோம். அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவுக்கு தான் தராங்க. சவுத் இந்தியாவில இன்னும் பழைய ட்ரெயின் தான் ஓடிது. ஓகே, ஸோ எக்ஸப்ட் இந்த பாண்டியன் ஆகுது, நீலகிரி எக்ஸ்பிரஸ், சேரனு, இல்லைன்னா வந்து மெயின் ரூட்ல போற ட்ரெயினுக்கு மட்டும் தான் புது கோச்சஸ் வந்துருக்கு. மிச்சது எல்லா கோச்சஸும் இன்னும் நம்ம ஊர்ல பழைய கோச் தான் வச்சுட்டு இருக்கோம். புது கோச் எல்லாம் அங்கதான் போகுது. அதை கொளுத்திட்டு இருக்காங்க. அதுதான் வந்து டே எங்களுக்கு கோச் தர மாட்டீங்க, புது கோச் உங்களுக்கு கொடுத்தா அதையும் கொளுத்துறீங்களேங்கிற மாதிரி இருக்கு. ஸோ the way they are protest is a very bad thing. ஸோ இது நம்ம எதிக்ஸ் கேஸ் ஸ்டடியிலையும் நிறைய டைமென்ஷன்ல we can see this. ஸோ இதுதான் the reason for the protest. This is the only reason because they are seeing this as livelihood. So naturally வந்து they don't see this as a நாட்டுக்காக சேவை செய்ய போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வந்து செகண்டரி தான். சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட், வயிற்று பசி, சாப்பாடு அண்ட் டெய்லி லைவ்லிஹுட் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா everyone who is enrolling in this will be a poor person.
உங்களுக்கு புரியுதா? எவ்ரிவன் இல்லனாலும் 99% அப்படிதான். ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபேமிலி லெகசினால பணக்கார வீட்டு பசங்க வருவாங்க. அப்பா வந்து பைலட்டா இருந்திருப்பாரு ஆர்ஃபோர்ஸ்ல, இல்ல நேவில ஒரு கர்னலா இருந்திருப்பாரு. அதனால அவங்க பசங்களும் வருவாங்க. அவங்க வந்து ஆக்சுவல் ஆபீசர் ரேங்க்கு போயிடுவாங்க. சிப்பாயில வரக்கூடியது எல்லாமே புவர் பீப்புள். So they are coming only for livelihood and not for nation service, but ultimately they'll end up doing the nation service. So that is why tour of duty model might not be suitable for a nation where still people are searching military jobs with respect to as an employment. யூஎஸ்ல வந்து அது வந்து ஒரு ஒரு இது மாதிரி பையன் வந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஊதாரித்தனமா சுத்தனா கால் காட்டு போட்டா சரியாயிடும். ஏமா இந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்லை, வந்து இவனை திருத்துறதுதான் அவங்க வேலை. அந்த மாதிரி அவங்க ஊர்ல எப்படின்னா மிலிட்ரிக்கு ஒரு வருஷம் அமைச்சு திரும்பிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஊர்ல ஊதாரித்தனமா சுத்துற பசங்களை எல்லாம் மிலிட்ரிக்கு அனுப்பி வைப்பாங்க. அம்மா அப்பா வந்து நீ ஒரு வருஷம் மிலிட்ரிக்கு போயிட்டு வா, அப்பதான் திருந்துவ அப்படின்னு. ஸோ அவங்க ஊர்ல அது வந்து ஒரு ஒரு கல்ச்சர். பட் நம்ம ஊர்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ தட் இஸ் வை தி ப்ரொடெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். உங்க லாஜிக் புரிஞ்சுச்சா? ஸோ வில் கம் பேக் டு ஹியர். இப்போ சூர்யா கூட அப்படிதான் ரெஜியூனேட் ஆகும், காரணம் ஆயிரும். உங்களுக்கு பாத்தீங்களா, அந்த பேட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டு டிசிப்ளின் himself will be going to the military. So 45,000 to 50,000 all India all class recruitment every year for army, navy and air force. All India all class. So all India all class குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பொதுவா military recruitment is happening based on classes, class and region. So state quota அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. military recruitment வந்து ஓபன் கிடையாது யூபிஎஸ்சி மாதிரி. ஓபன்னா என்னதுன்னா யூபிஎஸ்சில யார் வேணா அப்ளை பண்ணலாம், எந்த ஸ்டேட்ல வேணா அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டேட்டுக்கு ரிசர்வேஷன் அப்படிலாம் கிடையாது. ஆனா மிலிட்டரி ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு வரணுங்கிற நம்பர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து 1000, கேரளால இருந்து 1000, இந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. ஏன்னா மிலிட்டரியில இட் சுட் பி பீப்புள் சுட் பி ஃப்ரம் ஆல் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால இது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ரெஜிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யூ ஆர் ஹேவிங் கூர்கா ரெஜிமெண்ட் அப்படின்னு இருக்கு, சீக் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு, பாராஷூட் ரெஜிமெண்ட் அப்படின்னு இருக்கும், தோனி இருப்பார்ல. ஸோ இது மாதிரி நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆல் இண்டியா, பட் இது ஆல் இண்டியா ஆல் கிளாஸா மாத்துறாங்க. ஆல் இண்டியா ஆல் கிளாஸ்னா ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன். முன்னாடி மிலிட்டரி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் சிப்பாய் வந்து வில் ஹேப்பன் அட் ஸ்டேட் லெவல். ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து இப்போ ஒதுக்கிடுவாங்க. தமிழ்நாடுக்கு 2000 ஒதுக்கிடுவாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு வந்து 4 பிரிச்சிருவாங்க, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு. ஸோ நார்த்ல இருந்து ஒரு 500, சவுத்ல இருந்து ஒரு 500, ஈஸ்ட்ல இருந்து ஒரு 500, வெஸ்ட்ல இருந்து 500 எடுத்து தமிழ்நாடோட 2000 எடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேட் வைஸா எடுக்கிறாங்க. ஸோ தட் ஆர்மி ஷுட் ஹேவ் தி ரைட் மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்தது. So from class and region based approach, now they are moving to all India all class approach. So இப்படி இருக்கும்போது this is one important shift which is happening. அதே மாதிரி வந்து they will be posted in regiment. So இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஜிமெண்ட்ல போடும்போது அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த ரெஜிமெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஜிமெண்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14 years ஒர்க் பண்ணும்போது they will have an attachment. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற அந்த ப்ரௌட், அவங்க ப்ரைட் அவங்களுக்கு இருக்கும். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பெஸ்டா இருக்கணும், நம்ம ரெஜிமெண்ட் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். 14 years இதுல ஒர்க் பண்ண போறோம்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இது வந்துடும். ஸோ அதே மாதிரி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து தமிழ் பீப்புளா தான் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு அந்த மிங்கிள் ஆகிற அந்த விஷயமும் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல்ல தான் வந்து யூஸ் ரெக்ரூட். பட் ஆல் இண்டியா ஆல் கிளாஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் பண்றதுனால இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, தேர் மைட் பி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஃபியூ பர்டிகுலர் ஸ்டேட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் வைஸா பிரிச்சு கொடுக்குறப்போ எல்லா ஸ்டேட்ல இருந்து ஆளுங்க இருப்பாங்க. ஆனா ஆல் இண்டியா ஆல் கிளாஸா மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பீகார்ல இப்போ 10,000 வேகன்சி இருக்குன்னா பீகார்ல இருந்தே 5000 பேர், யூபில இருந்து 3000 பேர் இருப்பாங்க, மிச்ச ஸ்டேட்ஸ்ல இருந்து 2000 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா they will be more want of this job rather than people of this area. ஸோ அதனால வந்து ஆர்மிக்குள்ள ஒரு பர்டிகுலர் குரூப் தான் இருக்கும். இந்தியன் ஆர்மின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பர்டிகுலர் குரூப் தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் இருக்கிற ஆர்மி இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் டு தி நேஷன். ஏன் டேஞ்சரஸ் டு தி நேஷன்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் தம். உங்களுக்கு புரியுதா? 1857 ரிவோல்ட்ல இருந்து நம்ம பிரிட்டிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்த சென்ஸ். ஸோ வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் தம்னா அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்கன்னா, இப்ப எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்து எடுக்கிறோம், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை. அந்த ஸ்டேட் எல்லாம் வந்து அவுது பிரசன்ட் இன் யூனிஃபார்ம்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா தட் என்டையர் ஆர்மி வில் நாட் பி மைட் டர்ன் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆல்சோ. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் மிக்சட் இருக்கணும், எல்லா ரெஜிமெண்ட்ல இருந்து எல்லா ஸ்டேட்ல இருந்து ஆளுங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் இருக்கு. ஸோ தட் இஸ் வை ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறது வந்து ஆல் இண்டியா ஆல் கிளாஸ் போகும்போது இந்த டிஸ்பாரிட்டி வர வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு ரிஸ்க் தான், ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நமக்கு எழுதுறப்போ இதை வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா சொல்றாங்க. ஸோ we should have people from state based quota rather than having all India all class அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி கன்சர்ன். ஸோ 17.5 to 23 years of age குள்ள ஜாயின் பண்ணலாம். 4 years, 6 months training, 3.5 years posting. 25% will go to the permanent and 75 people will be retiring.
without any pension, but with a hefty amount of money. 11.7 lakh of மணியோட ரிட்டையர் ஆவாங்க. இன்சூரன்ஸ் கவர் இருக்கு. இன்சூரன்ஸ் கவர்னா அப் டு 49 lakh வந்து இன்ஜுரி இன்சூரன்ஸ் இருக்கு. அப் டு 1 crore வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. டியூரிங் த 4 years இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு. ஸோ 30% ஆஃப் தி சேலரி வந்து 30,000 ஆரம்பிக்கும். 4வது வருஷம் முடியிறப்போ 40,000 ஆயிடும். ஸோ அவங்களுடைய சேலரியில இருந்து 30% பிடிச்சி they are putting in சேவா நிதி. அந்த சேலரியில இருந்து 30% எடுக்கிறாங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணி கவர்மெண்ட் வில் புட். ஸோ அவங்க சேலரியில இருந்து எடுக்கிற காசு கவர்மெண்டோட எடுக்கிற காசு சேர்த்து பிஎஃப் மாதிரி அவங்க ரிட்டையர் ஆகும்போது அது அக்யூமுலேட் ஆகி தான் 11.7 lakh வருது. ஸோ இதுல போய் சேர்ந்தீங்கன்னா 4 years ஆஃப் மிலிட்டரி 6 months ட்ரைனிங், 3.5 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்கில்லோட ஒரு ரெடி பர்சனா வந்து யூ வில் கம் அவுட். வெல் கமிங் அவுட் யூ ஹேவ் 11 lakhs இன் யோர் ஹேண்ட். ஸோ இந்த காசை வச்சு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப். ஆர் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிபிகேட்டா வச்சுக்கிட்டு யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர் யூ வில் பி ப்ரிஃபர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்ரூட்மெண்ட் இன் வேரியஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். என்சிசிக்கு எப்படி வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இது அடுத்த லெவல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸா இருக்கும் while recruiting for any other armed forces. Okay, so அந்த 11.7 lakh is going to be tax free. So அதுல வந்து there won't be any tax. So and it is interest 4 years interest ஓட தராங்க. So priority in government jobs, especially in CAPF, 10% of CAPF recruitment will happen from the Agniveers அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொன்னாரு. அகைன் வந்து அசாம் ரைபிள்ஸையும் சொல்லியிருக்காங்க, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியும் சொல்லியிருக்காங்க. அகைன் இன்னைக்கு காலையில ஹரி போட்ட வீடியோலயும் வந்து அவர் இன்னொரு சொல்லுவார், எல்லா ஸ்டேட் போலீஸும் வந்து அவர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு, நான் அதை பார்த்தேன். எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோட போலீஸும் அவங்களை ரெக்ரூட் பண்ணலாம். கரெக்டா? அப்படி அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். நீ வந்து தேராயிடுவாப்பா தமிழ்நாடு போலீஸ் உங்க ரெக்ரூட் பண்ணிக்கோ அப்படின்னா தைரியமா போவாங்க. தமிழ்நாடு போலீஸ்ல கண்டிப்பா ஒரு கான்ஸ்டபிள். ஸோ தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஒரு தனி ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் அதுல இருக்கு. ஸோ திஸ் இஸ் how we can make this scheme work. Otherwise people will not be happy for a tour of duty model. ஸோ நீ வெளியே வந்தோடனே ஸோ கவர்மெண்ட் இதை இன்னும் ஒர்க்கபிளா மாத்திரத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம், மிச்ச 75 பீப்புளுக்கு அதர் ஜாப் பிளேஸ்மெண்ட் கேரண்டி, நம்ம சென்னை அமிர்தா மாதிரி பிளேஸ்மெண்ட் கேரண்டி சொல்லிருக்கு. 75 பேருக்கும் கண்டிப்பா வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தேவோட செட்னா ஷுவர்லி வந்து they wouldn't have protested. A bridge course will also be given. அந்த சர்டிபிகேட் அண்ட் bridge course இவங்களுக்கு வந்து இவங்க இந்த 3 வருஷம் முடிச்சுட்டு வரவங்களுக்காகவே இந்த இதுக்கு வந்து ஒரு இப்போ வந்து ஒரு இவ்வளவு கிரெடிட் எடுத்தாதான் டிகிரிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த அக்னி வீரா இருந்தீங்கன்னா அதுல 0.5% ஆஃப் தி டிகிரி கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு bridge course அட்டன் பண்ணலாம். ஒரு 1 year 1.5 years கோர்ஸ் மட்டும் நீங்க வந்து ஒரு டிகிரி படிச்சீங்கன்னா யூஜி டிகிரி வந்துடும். ஏன்னா everyone are going at 12th standard level தான். 17.5 12th standard. 12th standardல உள்ள போயிடுவீங்க. 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அந்த 1 year அந்த bridge course பண்ணிட்டீங்கன்னா டிகிரி வந்துடும். ஏன்னா 50% ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து அக்னி வீரா இருந்தாலே வந்துடும். ஸோ அப்படி ஒரு கோர்ஸ் வந்து யூஜிசி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் another announcement which they said. பட் இது எல்லாம் எதுவுமே அவங்க கேட்கற மூட்லயே இல்லை. எடுத்தோட சொல்லி விடுறீங்களாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ப்ரோஸ் வந்து கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் எடுத்த உடனே கவர்மெண்ட் கடைசியா கவர்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது வேரியஸ் அதர் திங்ஸ் சொல்லிட்டு கடைசியா இது சொல்லிட்டு எடுத்த உடனே இது முதல்ல சொன்னதுனால தான் காட்டாயிட்டேன். ஸோ சேவிங் பென்ஷன் பில், ஏன்னா வந்து என்ன ஆயிடுச்சு, ஒன் நேஷன் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, முன்னாடி எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து கர்னலா இருந்து 1990 ரிட்டையர் ஆகிறாரு. அவர் அப்போ வந்து 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரு. கரெக்டா? அதுல பாதி அவருக்கு பென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், 15,000 ரூபாய். அதே கர்னலா இருந்து இப்போ 2020 ஒருத்தர் ரிட்டையர் ஆறாரு. இப்போ இருக்கிற இன்ஃபிளேஷனுக்கு அவர் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரு. புரியுதா? அப்போ 30,000 ரூபாய் இப்போ 1 லட்ச ரூபாய். இவருக்கு பென்ஷன் எவ்வளவு வரப்போகுது? 50,000 ரூபாய் வரும். ஆனா 2 பேருமே உயிரோட தானே இருப்பாங்க. ஒரே ரேங்க்ல இருக்க 2 பேர் உயிரோட இருக்கும். ஒருத்தருக்கு பென்ஷன் வந்து இவ்வளவுதான் வருது, இன்னொருத்தருக்கு பென்ஷன் இவ்வளவு வருது. ஸோ இந்த டிஸ்பாரிட்டிக்கு அகேன்ஸ்டா தான் 1 ரேங்க் 1 பென்ஷன் வேணுங்கிற அந்த டிமாண்ட்ல ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது 2015 கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு. சரி, நீங்க ஒரே ரேங்க்ல இருந்தா இந்தியா ஃபுல்லா ஒரே பென்ஷன் தான் அப்படின்னு, நீங்க ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறதுல இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இருக்கிற அந்த ரேங்க் காரனுக்கு என்ன பென்ஷன் தருவோமோ அதுதான் ஆல்ரெடி இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுனால கவர்மெண்டோடைய பென்ஷன் காஸ்ட் இது வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ பிஜேபி கவர்மெண்டோட ஒன் ஆஃப் தி எலக்ட்ரல் ப்ராமிஸ் வாஸ் 1 ரேங்க் 1 பென்ஷன். அது சொல்லிட்டு தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. 1 year கழிச்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது பண்ணதுல இருந்து பென்ஷன் காஸ்ட் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட், இட் ஹஸ் சர்மவுண்டட் டு ஹையர் லெவல். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்கல் பர்டன் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே 50,000 கொடுக்க வேண்டியதா இருக்குங்கிறதுனால. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த மாதிரி 4 வருஷம் மட்டும் ரெக்ரூட் பண்ணா அதுல 75% ஆஃப் தி ஆளுங்களுக்கு பென்ஷன் தர தேவையில்ல. ஸோ அதுதான் கவர்மெண்டோட கால்குலேஷன். இது வந்து இந்த லாங் ரன் செயல்பாட்டில் வர்றதுக்கு இன்னொரு 10 years ஆகும். 10 yearsக்கு அப்புறமா தான் நமக்கு சேவிங்ஸ் வரப்போகுது. பட் அந்த 10 yearsக்கு அப்புறமா 1 ரேங்க் 1 பென்ஷன் இருந்ததுன்னா அவ்வளோ லாஸ் வரப்போகுது. ஸோ அதை கேட்டர் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து மெயினா கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி அப்ஜெக்டிவ்.
வேற எதுவுமே கிடையாது. பிசிக்கல் ப்ரூடன்ஸ்க்காக மட்டும்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். ஸோ இது வந்து வேணும்னு சொல்ல முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1.2 lakh crore இந்த வருஷத்தோட பட்ஜெட்ல, திஸ் இயர்ஸ் பட்ஜெட்ல 1.2 lakh crore இஸ் ஃபார் தி பென்ஷன் அண்ட் 1.6 lakh crore இஸ் ஃபார் தி சேலரி ஃபார் கரண்ட்லி ஒர்க்கிங் பீப்புள். இதுவே வந்து 3 lakh crore ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரஃபேல் வாங்கணும், குண்டு வாங்கணும். அதை வந்து அவங்க வந்து விஜய் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பல கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ மாடர்னைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வேற வந்து வி ஹேவ் டு டு. ஸோ கவர்மெண்டோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இங்க சேவ் ஆகிற பென்ஷன் காஸ்ட் வந்து we will be using it for modernization of defense. Okay, so reducing the average age. இப்போ average age of Indian army வந்து 32 இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா 28 வரும். ஸோ இன்னும் மோர் யங்ஸ்டர்ஸ், யங் பிளட் வந்து ஆர்மியில வருங்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட். ப்ரிஃபரன்ஸ் பை பிரைவேட் செக்டர் ஃபார் தி ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ நீங்க ஆர்மில இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீசஸ்ல ஒர்க் கொடுக்கலாம். உண்மையிலே மோஸ்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி சர்வீசஸ்ல they will give preference to எக்ஸ் சர்வீஸ்மேன். எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா கண்ணு மூட்டு வேலைக்கு எடுத்துப்பாங்க. நிறைய ஏரியால வந்து ஐ வுட் ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள். லைக் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில தங்கும்போது அங்க வாசல்ல இருந்தவர் வந்து he was part of இந்தியன் ஆர்மி. அவர் டெய்லி நைட் வந்து நான் கிளாஸ் எடுத்து முடிச்சு நைட் உட்காந்து அவர்கிட்ட தான் ஒரு 1 hour கதை, அவரோட ஆர்மி கதைகள்லாம். அவர் வந்து எப்படி எப்படிலாம் காஷ்மீர்ல வந்து தீவிரவாதிகள் அந்த என்கவுண்டர் எல்லாம் இருந்திருக்காரு, என்கவுண்டர் கதை சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்ப சொன்னோன்னு அது ஞாபகம் வருது. இன்னொன்னு விஷயம் சொன்னார்னா, அவர் வந்து இதுல போட்டிருக்காங்க பீஸ் கீப்பிங் போர்சஸ். பீஸ் கீப்பிங் போர்சஸ்ல அவர் லெபனன்ல இருந்திருக்காராம். அப்புறம் உகாண்டாலே ஏதோ ஒரு ஊர் சொன்னார், மறந்துட்டு, டான்சானியாவோ, அந்த ஊர்லயும் இருந்திருக்காரு. அந்த கதைகள்லாம் சொல்லுவாரு. நம்ம ஊரே பரவாயில்லப்பா, அங்க வேற போட்டாங்க இருக்கிற மாதிரி. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ல தான் they'll be recruiting. ஸோ ரெக்ரூட் பண்ணிட்டு பிரைவேட் செக்டர் வில் பி கிவிங் த ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரெடி சோல்ஜர்ஸ் கேன் பி கால்டு ஃபார் ஆர்மி எனி டைம். நாட்டுக்கு தேவை வரும்போது அக்னிவீர்ஸ் எல்லாருமே ஒன்று திரடுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நாட்டுல இருக்கிற எல்லா அக்னிவீர்ஸும் திரண்டு வந்துருவாங்க ஆர்மிக்கு. நம்ம வந்து தேட தேவையில்ல. நீ அக்னிவீரா இருந்தா ஓகே, ஆல்ரெடி வந்து ட்ரெயின்டு பர்சன் அப்படிங்கறதுனால வந்து அவர் வந்துருவார். ஸோ ஆட்டோபாட்ஸ் அசம்பிள்ங்கிற மாதிரி ஃபியூச்சர் ரெடி சோல்ஜர்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்ன மெயின் அட்வான்டேஜ் என்னதுன்னா, தீஸ் பீப்புள் வில் பி டிசிப்ளின், தீஸ் பீப்புள் வில் பி ஹேவிங் அ வெரி குட் மிலிட்டரி ட்ரைனிங். ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்க எந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனாலும், இப்போ நம்ம சொல்லுவோம் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இன்கேஸ் வேற ஏதாவது வேலைக்கு போனாலும் அந்த ஒரு ஆட்டிடியூட் வில் பி தேர். யூ வில் கீப் யூ ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது அது 100% ட்ரூ. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கும். ஸோ தே வில் பி ஸ்டாண்ட் அலோன் வேறவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தே ஆர் கோயிங். அதனாலே பிரைவேட் செக்டர் மைட் பி கிவிங் தம் தி ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து வேற ஏதாவது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா சொல்லுங்க. வேற மிலிட்ரி பத்தி நிறைய தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். வேற ஏதாவது இருக்கா? எல்லாம் சொல்லிட்டேன்ல. ஓகே, இன்டராக்டிவா ஆகுறது. ஓகே, ஸோ பொதுவா வந்து ஆர்மி ஜாபுக்கு போறது வந்து மெயின் ரீசன் வந்து சேலரி, யூனிஃபார்ம்ல வர பிரஸ்டீஜ், அப்புறமா வந்து பென்ஷன். இந்த 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 4 ரீசனுக்காக எல்லாரும் ஆர்மிக்கு சேர்றாங்க. குட் சேலரி, யூனிஃபார்ம் மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு, ஒரு பிரஸ்டீஜ் கிடைக்குது, அவன் மிலிட்ரிக்காரன் அப்படிங்கிற அந்த பிரஸ்டீஜ் வரும், அவங்க ஊர்ல அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும், அண்ட் ஃபைனலி வந்து பென்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலதான் ஓகே ஆர்மி வேலை அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு மெனி பீப்புள் ஆர் கமிங். இதுல இருக்கிறது எல்லாமே இப்ப போகுது. இப்ப கொரோனா பேட்ச் எல்லாம் கலாய்க்கிறாங்கல்ல, நீ கொரோனா பேட்ச் தானே, அப்ப நாளைக்கு ஒரு அக்னிவீர் தான், நீ அக்னிவீர் தானே, நீ என்ன 15 வருஷம் இல்லையா, 4 வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ்டீஜ் போயிடுமோ அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிட்டிசிசமா சொல்றாங்க. ஸோ லேக் ஆஃப் மோட்டிவேஷன். பென்ஷன் இல்ல, ஜாப் செக்யூரிட்டி இல்ல. ஸோ பீகார்ல இருக்கிற பீப்புளுக்கு பென்ஷன் இல்ல, ஜாப் செக்யூரிட்டி இல்லைன்னா அவங்க ஆர்மிக்குள்ள வர போறாங்க. அதுதான் அவங்களுக்கு வேணும். ஸோ அது இல்லைங்கிற போது they won't have motivation for working. So that is the main problem. So need for immediate modernization. So நீங்க இப்போ வந்து பென்ஷன் காஸ்ட் சேவ் பண்ணி 10 வருஷத்துக்கு கழிச்சுலாம் மாடர்னைசேஷன் பண்றதுக்குலாம் டைம் இல்லை. மாடர்னைசேஷன் பண்ண வேண்டியது இட்ஸ் பிரசன்ட் டைம். இப்பவே மாடர்னைசேஷன் பண்ணி ஆகணும், இப்பவே காசை குறைச்சாகணும். அக்னிவீர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் 10-12 வருஷம் கழிச்சுதான் வந்து காசு சேவ் ஆக போகுது, நாளைக்கே சேவ் ஆகாது. ஏன்னா ஒரு மினிமம் 10-12 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்போ சேவ் பண்றதுக்கு நீங்க இப்போ பண்றதுக்கே யூ ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ்ங்கிறது இன்னொரு ஆர்குமெண்ட். ஏன்னா வந்து ஆர்மில வந்து 1 lakh வேகன்சிஸ் இருக்கு, ஏர்ஃபோர்ஸ்ல வந்து 30 ஸ்குவாட்ரன் சப்ஜெக்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஆனா 42 ஸ்குவாட்ரன்ஸ் இஸ் நீடட் இன் நார்மல் சிச்சுவேஷன். 60 ஸ்குவாட்ரன்ஸ் இஸ் நீடட் இன் கேஸ் ஆஃப் 2 front war. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு ஸ்குவாட்ரன்ல 18 ஜெட் இருக்கு. ஸோ 30 ஸ்குவாட்ரன் தான் நம்ம கிட்ட இருக்கு. 42 தேவை, நார்மலுக்கே 42 தேவை. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு மிகப்பெரிய டெபிசிட்ல இருக்கோம். நேவில 130 ஷிப்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு, பட் 200 ஷிப்ஸ் தேவை ஆனா நார்மல் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி டெபிசிட்ஸ் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நிறைய இருக்கு. ஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்தது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பா மாடர்னைசேஷன் இமினன்ட் நீட். ஸோ அதனால இப்பவே நீங்க பண்ணுங்க. புவர் ரெடி டு டூத் ரேஷியோ. டூத் டு டெயில் ரேஷியோன்னு என்னதுன்னா, ஒரு ஆக்டிவ் சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி சப்போர்ட். இப்போ வந்து ஒரு சோல்ஜர் இருக்காரு, வார் ஃப்ரண்ட்ல ஃபைட் பண்றாருன்னா
அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம்னு பின்னாடி ஒரு குரூப் இருக்கும்ல. சோ இப்போ வந்து டூத் டு டெயில் ரேஷியோனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபைட்டிங் சோல்ஜர் பின்னாடி அவங்க டென்ட் ரெடி பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. சோ ஒரு சோல்ஜருக்கு பின்னாடி எவ்வளவு டெயில் வந்து ஒர்க் பண்றாங்க, அதான் டூத் டு டெயில் ரேஷியோ. இது இன்னொரு டைமென்ஷன்ல வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, 24 hours வந்து சோல்ஜர் மைட் நாட் பி ஒர்க்கிங், ஷிப்ட்ஸ்ல தான் இருக்க போறாங்க. சோ எப்போ வந்து ஒர்க்கிங் சோல்ஜரும் அவருக்காக ஒரு பேக்கப் சோல்ஜர்ஸும் அந்த ரேஷியோ தான் டூ டு டெயில் ரேஷியோ. இந்தியாவோட டூ டு டெயில் ரேஷியோ எவ்வளோங்கிறது பப்ளிக் கிடையாது. அந்த நம்பர் வந்து இன்னும் பப்ளிக் ஆகல, ஒரு டூத்துக்கு எவ்வளவு டெயில் இருக்குங்கிறது. சோ ஆனா இந்தியாவோட டூ டு டெயில் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படிங்கிறது கார்கில் கமிட்டியோட ரிப்போர்ட்ல இருக்கு. சோ இந்தியாவோட டூ டு டெயில் ரேஷியோ கம்மியா இருக்கு, அது அதிகப்படுத்தணும். ஒரு ஆக்டிவ் வார் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ்க்கு பேக்கப்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆர்மி பீப்புள் வந்து கம்மியா இருக்கு. சோ அது அதிகமா இருந்தாதான் ஆபரேஷனல் ரெடினஸ் வந்து ஈஸியா இருக்கும். அது ஆல்ரெடி கம்மியா இருக்கு இந்தியாலும் தெரியும். இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் கம்மியாயிடும் அப்படிங்கிறது அனதர் கன்சர்ன். டெயில் வில் பி லாங், பட் டூத் வந்து கம்மியாயிடும். ஸோ டூ டு டெயில் ரேஷியோல பேலன்ஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் நீடட். நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம், ஆர்மிக்கு வந்து டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸை விட நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு அதிகமான டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் தேவைப்படும். ஏன்னா எவ்ரி திங் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ரியாம் வித் மாடர்ன் டெக்னாலஜி தேல் பி யூசிங். அந்த மாதிரி டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் 4 yearsக்குள்ள அவங்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது நல்ல கொஸ்டின். ஸோ அதனால வந்து ஆபரேஷனல் கேப்பபிலிட்டி மைட் அஃபெக்ட் எரோஷன் ஆஃப் லாயல்டி அண்ட் அட்டாச்மெண்ட் டு தி ரெஜிமெண்ட். ஸோ 15 வருஷம் இந்த ரெஜிமெண்டோட நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி ஒர்க்கிங் வித் அட்டாச்மெண்ட் அண்ட் ப்ரைட். 4 வருஷம் தான் அந்த டிசிப்ளின் வர வைக்கிறது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்னா 4 years தான் வேலை செய்ய போறோம், அதுக்கப்புறம் 4 years தானே நீ டிஸ்மிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் மைட் கம் இஃப் இட் இஸ் ஸோ அந்த 15 years நம்ம ஒர்க் பண்ண போறோம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கூட நம்ம 14 years இருக்க போறோம். மெட்ராஸ் ரெஜிமெண்டோட லெகசி அதோட அந்த அட்டாச்மெண்ட் பில்ட் ஆகிறதுக்குள்ளே அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆபரேஷனல் ரெடினஸ் இஷ்யூ இருக்கு. அதனாலதான் சோல்ஜர் வந்து மைட் கெட் எரோடட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அன்ஹெல்தி காம்படிஷன்ங்கிறது இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஃபைனல் இயர்ல சண்டை வந்துடும், யார் அந்த 25% அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? அவங்க 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 25% போகணுங்கிறதுக்கு சண்டை வந்துச்சுன்னா யூனிசன் அமாங் தி பெட்டாலியன் வந்து அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் வந்துடும். மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ங்கிற அளவு இருக்காது, யார் 25 யார் 75ங்கிற சண்டை வந்துடும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஆபரேஷனல் ரெடினஸ்ல வந்து தேர் மைட் பி a ப்ராப்ளம். ஃப்ரெட்டர்னிட்டி இல்லாது, டூயிங் அவே ஆஃப் ஸ்டேட் வைஸ் கோட்டா மைட் லீட் டு தி இம்பேலன்ஸ் இன் ஆர்மி அப்படிங்கிறது வந்து நிறைய ஊர்கள்ல வந்து இந்த மாதிரி சிவில் வார் வந்ததுக்கு ஒரு காரணமாவே இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப்ல இருந்து தான் நிறைய சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா அந்த ஆர்மி வந்து ஒரு காலகட்டத்துல எப்ஜானால் வந்து மிலிட்டரி ரூல் வருதுன்னா எல்லாருமே பஞ்சாபி சோல்ஜரா இருக்கிறதுனால ஈஸியா வந்து அங்க இருக்கிற மிலிட்டரி ஜெனரல் அவங்கள கவர்ந்து அவங்க ஒரு சைடு கொண்டு வந்துட்டு ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிட்டு ஈஸியா கவர்மெண்ட்டை கோக்குறாங்க. ஸோ அதனாலதான் மிக்சடா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த எடிட்டோரியல் அந்த ஆத்தர் சொன்னார். ஸோ மிலிட்டரி ட்ரெயின் அன்எம்ப்ளாய்ட் யூத்ஸ் மைட் லீட் டு இன்க்ரீஸ் வயலன்ஸ் அண்ட் விஜிலாண்டி குரூப்ஸ். ஸோ இவங்க 4 பேருமே வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு சைட்ல இவங்க மிலிட்டரி ட்ரெயின் ரெடியா இருப்பாங்க. ஸோ இவங்களை ஈஸியா வந்து வேற ஆக்டிவிட்டிஸ்க்கும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் விஜிலாண்டி குரூப்ஸ், இந்த மாரல் போலீஸ் குரூப், அதெல்லாம் வந்து செயல்பாடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் கடைசியா சொன்ன பாயிண்ட் வந்து இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன் பாயிண்ட், பட் ஒரு ஃபன் காசு. ஸோ மிலிட்டரி ட்ரெயின் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் வந்து தே மைட் ஆல்சோ சி இவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி ட்ரெயினை கொளுத்துறாங்க. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். ஓகே, கிளியரா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்டில் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் சொல்ற பெனிஃபிட்ஸும் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து 1 rank 1 pension வந்த பிறகு ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 lakh crore 4 lakh crore எவ்ரி வருஷம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. வெறும் சேலரி எக்ஸ்பெண்டிச்சரே 3 lakh crore போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வாங்க வேண்டியதா இருக்கு. ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தும் போது பிசிக்கல் ப்ரூடன்ஸும் கவர்மெண்டோட ஆங்கிள் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறதும் சரிதான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல கவர்மெண்ட் இதை கொண்டு வரலாம்னு நினைச்ச ஆஸ்பெக்டும் சரிதான். பட் ஸ்டில் தேர் ஷுட் பி நெகோசியேஷன். ஸோ ஒரு ஸ்கீம் எப்படி கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு கால் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யூ ஹேவ் டு ஸ்பீக் வித் தி கன்சர்ன் பீப்புள். ஒரு காமன் ஒப்பீனியன் கிரியேட் பண்ண பிறகுதான் ஸ்கீமே கொண்டு வரணும். ஒரு நாள் நைட்ல இருந்து திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. யாருக்குமே தெரியாது ஒரு ஸ்கீம் வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? டூர் ஆஃப் டியூட்டி மாடல்ல ஒரு ஸ்கீம் வரப்போகுதுன்ட்டு யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்த பிறகு எவ்ரி ஒன் வேர் ஆங்கிரி. ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட இல்லை முன்னாடில இருந்து. ஸோ அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் நெவர் ஹேப்பன். That is the problem which the government is saying with respect to many laws which they brought in the last 8 years. Consultation with the stakeholders is missing. That is the main problem for the. So consultation நடந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன் எடிட்டோரியல். இது இனிமேல் வந்து இது குயிக்கா போயிடலாம். தேர் இஸ் நத்திங் டு டிஸ்கஸ். இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் ஐஆர்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐஆரை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட்ல இருக்க எந்த நேஷனா இருந்தாலும் வி ஹேவ் டு ஸ்டடி. ஸோ இதுல என்னதுன்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில இந்த ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் பத்தி they are discussing and how we can build the relationship in future அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்ல வராங்க. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில we are considering Sri Lanka as our neighbor and $3.5 billion ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம்? இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஸ்ரீலங்கா வெளியே வருது. we have given food, health and energy. So immediate food supply, immediate drugs and medicines for COVID-19 and immediate we have given kerosene வந்து நிறைய கொடுத்துருக்கோம். So that அந்த குக்கிங் kerosene and LPG சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். So இதெல்லாம் கொடுத்து we are helping them for their food security, health security and energy security. And Tamil Nadu government has given a 123 crore package for Sri Lanka which is having food, milk and drugs. இது மூணுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் அமைச்சு வச்சாங்க. இதுல ரெண்டாவது கன்சைன்மெண்ட் இனிமேல் அனுப்ப போறாங்க. அதுக்கு வந்து so this is how we help the neighbors. Neighborhood first policyல India is ready to help and Tamil Nadu also ready to help when the neighbor is in a problem. So இப்போ இருக்கிற அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு we have given 3.5. So this is a very important fact. என்ன கொடுத்தோம், என்ன நம்பர் அப்படிங்கிறது ஆன்சர் ரைட்டிங்ல ரொம்ப முக்கியம். பட் we are having thorns in our relationship. So it is self-explanatory. LTT background is a very big issue. Fisherman issue already நான் நிறைய எடிட்டோரியல்ஸ்ல 34th edition 60th editionலாம் we have discussed. China card always வந்து ஒரு group of government ruling party வந்து will be pro China. So சைனாக்கு வந்து they will be giving preferences and சைனாக்குள்ள இருக்கிற பேஸுக்கு cancellation of Eastern Container Terminal project which was negotiated. Already இந்தியாவும் அவங்களும் ஸ்ரீலங்காவும் நெகோசியேட் பண்ண ப்ராஜெக்ட்ல suddenly they cancelled the Eastern Container Terminal project. So அதனால வந்து that created an issue. The Eastern Container Terminal பத்தி I would have discussed in editorial which is there in the and the list of editorials you can see. ஐஆர்ல பாத்தீங்கன்னா இது பத்தினே தனியா ஒரு எடிட்டோரியல் இருக்கு. ஃபிஷர்மேன் இஷ்யூக்கே தனியா ஒரு எடிட்டோரியல் இருக்கு which you can see. And many power projects like சம்பூர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா இருக்குது. அதையும் வந்து கேன்சல் பண்றாங்க. ஸோ ராஜபக்சே கவர்மெண்ட் whenever they are coming ஆல்வேஸ் வந்த உடனே நிறைய ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து சைனா கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து இட் இஸ் ஆக்டிங் அஸ் தார்ன்ஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சி பிரிட்ஜ் அண்ட் டனல் ப்ராஜெக்ட் வந்து 2015 பிளான் பண்ணோம். தனுஷ்கோடி டு தலைமன்னார். தனுஷ்கோடியில இருந்து தலைமன்னார் வந்து 15 கிலோமீட்டர் தான். ஓகே, பைனாகுலர்ல பார்த்தாலே ஸ்ரீலங்கா தெரியும் உங்களுக்கு தலைமன்னார்ல இருந்து. ஸோ அங்க வந்து ஒரு சி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். லைக் இங்கிலீஷ் கேனால்ல இருக்குல்ல, பிரான்ஸ் டு யூகே வந்து தேர் இஸ் சி பிரிட்ஜ். பாதி இது சி பிரிட்ஜா இருக்கும், பாதி இது அப்படியே டனலா போகும். ஸோ ஷிப் போகணுங்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய இந்த பார்க் ஸ்ட்ரைட்ல வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து 2015 அனௌன்ஸ் பண்ணாங்க. நிதின் கட்கரியோட தலைமையில அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அது பெண்டிங்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தா கண்டிப்பா இந்தியா ஸ்ரீலங்காவோட ரோட் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரோட் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனாலும் எக்கனாமில வேற லெவல் டெவலப்மெண்ட் வரும். இப்போதைக்கு எல்லாமே சி கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஒரு இது பேக் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இவ்வளவு ஒரு க்ளோஸ் நேபர் கிட்ட we are having least amount of trade na absence of road connectivity is another reason. So road connectivity kondu vanda it's a very important thing but still it is pending. So Asian Development Bank is ready to fund that project. So கூடிய சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட கொண்டு வரணும். இது வே ஃபார்வர்ட்ல இருக்கு. ஓகே, அதுக்கு தான் இந்த பேர் சொல்றேன். ஸோ தனுஷ்கோடி தலைமன்னார் ஸ்டில் என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்கு. கிரிட் கனெக்ஷன். ஸோ we are having grid connection with Nepal, Bhutan, Myanmar, Bangladesh. 4 பேர்கிட்டயும் நம்ம எலக்ட்ரிசிட்டி கிரிட் கனெக்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். We are importing electricity from Bhutan and we are exporting electricity to Nepal, Bangladesh and Myanmar. So அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். We are having surplus electricity. Of course இப்போ ஒரு 6 மாசமா இல்ல, பட் we had surplus electricity. கோல் ஷார்டேஜ்னால இப்ப இல்ல. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஸ்ரீலங்காவோட எலக்ட்ரிசிட்டி கிரிட்டோட கனெக்ட் பண்றோம்னா அங்கேயும் நம்ம எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் கொண்டு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இட் இஸ் நாட் yet ventured. That is a new way to venture our relationship. So road connectivity and ஒன்னு கொண்டு வரணும், எலக்ட்ரிசிட்டி கிரிட் கனெக்டிவிட்டி இன்னொன்னு கொண்டு வரணும். ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட். ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்குல்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஈழம். ஸோ நீங்க ஈழம் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ ஈழம் மேப் வந்து ஐயோ ஈழம்னு சொல்லக்கூடாதா, ஈழம்லாம் எழுதிட போறீங்க, அப்படிலாம் எழுதக்கூடாது. ஸோ இந்த ரீஜன் வந்து பொதுவா தமிழ் பீப்புள் செட்டில் ஆன ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மேல இருக்கிற இந்த போர்ஷன் தான் வந்து தமிழ் பீப்புள் செட்டில் ஆன இந்த ரீஜன். ஸோ அதுல இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து இட்ஸ் மோஸ்ட் அண்டர் டெவலப்ட் ரீஜன் அவங்க ஊர்ல. ஸோ அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இந்தியா நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டூரிசம் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பண்ணுச்சுன்னா it is very important with respect to the upliftment of the Tamil community at the same time development of Sri Lanka. And it is an opportunity for our investors to do the investments there. So eastern coast development of Sri Lanka, அது வந்து நம்ம கையில எடுத்துக்கிட்டு we can do.
and it is having a huge tourism potential which is not yet ventured, and it is a backward region. So அந்த ரீஜன்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா it is having a huge potential. So திரிகோணமலை பட்டிகோலா ரீஜன்ல டூரிசம் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் there is a huge potential. அதே மாதிரி சி ரூட் வந்து இன்னும் வந்து இதை வந்து ஃபுல் பிளெஜ்டா நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஏன் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா எல்டிடி இஷ்யூனால. எல்டிடி இஷ்யூ இருக்கு, எல்டிடியோட சஸ்பிஷன் இருக்கிறதுனாலே ஸ்ரீலங்கா கட் ஆஃப் ஆல் தி ரூட்ஸ். இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ரோட் ரூட் வந்து அவ்வளவா இல்லை அப்படின்னா அதே சஸ்பிஷனாலதான் தே கட் ஆஃப். ஏன்னா எல்டிடி ஈஸியா வந்து போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த இஷ்யூ இல்லாததுனால ஸ்லோலி வி கேன் ஸ்டார்ட் தி திஸ் ப்ராஜெக்ட். அதாவது தூத்துக்குடி கொலம்போ இதான் வந்து நம்ம இவரோட ரூட். இந்த ரூட்ல தான் அவர் சிதம்பரம் வந்து ஹி வாஸ் டிரைவிங் தி சுதேசி ஸ்கீம் நேவிகேஷன் கம்பெனி. ராமேஸ்வரம் தலைமன்னார் இங்கெல்லாம் வந்து நம்ம ஃபெரி கொண்டு வரணும். சி ஃபெரி, ஓஷன் ஃபெரி ஆர் ஷீ ரூட் வந்து வி கேன் பில்ட். பில்கிரிமேஜ் சர்க்கியூட், ஸ்ரீலங்கன் டூரிஸ்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பில்கிரிமேஜ் சர்க்கியூட் வந்து இந்தியாவில் வந்து பில்ட் பண்ணி டூரிசம் பொட்டன்ஷியல், ஸோ இன்கமிங் வந்து வி கேன் டெவலப். ஸோ தட் இஸ் அ ஸ்டில் ஓப்பன் எண்டட் திங் விச் இஸ் லெஃப்ட். அதே மாதிரி ஃபைனலா அதுதான் வந்து இந்த எடிட்டோரியலோட தீமே. ஸ்ரீலங்கா சவுத் இந்தியா சப் ரீஜன் ஃப்ரீ மார்க்கெட் ஏரியா அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுமே ஸ்ரீலங்காவும் கிட்டத்தட்ட வந்து கல்ச்சுரலி அண்ட் அதே மாதிரி வந்து கிளைமேட்டிக்கலி, கல்ச்சுரலி அண்ட் எக்கனாமிக்கலி ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ எல்லாமே சிமிலர் தான். ஸோ அதனாலதான் வந்து ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருப்பாரு, இஃப் ஐ எம் லிவிங் இன் சென்னை ஆர் இஃப் ஐ எம் லிவிங் இன் கேரளா தட் will not make any difference, it will still feel home for me அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாமே ஒரே கிளைமேட், ஒரே கண்டிஷன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சவுத் இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு சப் ரீஜன் குரூப் இல்ல ஃப்ரீ மார்க்கெட் ஏரியா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்னா எக்கனாமிக் பொட்டன்ஷியல் ஹியூஜா டெவலப் ஆகும். அது அப்படியே வந்து இந்தியா ஸ்ரீலங்காவை நம்ம ஃபியூச்சர்ல பில்டப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வெறும் இதை மட்டும் எழுதிட்டு விடக்கூடாது, ஃபியூச்சர்ல இந்தியா ஸ்ரீலங்காவா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிக்கணும். ஓகே, ஸோ எடிட்டர் எழுதுல நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் another important thing because of the similarity of the culture and economy. ஸோ இந்த குட்டி ஒரு சில வே ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஒரு சில இஷ்யூஸ். ஸோ இந்தியா ஸ்ரீலங்கால ஆன்சர் எழுதும் போது இங்க இருக்கிற ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து if you could replicate in the answer that will be useful. கிளியரா? ஏன்னா நெய்பர்ஹுட் இஸ் டைரக்ட் கொஸ்டின் அண்ட் டைரக்டா நெய்பர்ஹுட்ல இருந்து கொஸ்டின் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா யூஎஸ்னே எல்லா வருஷமும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் போர் அடிக்குது, வேற ஏதாவது கேட்டா நல்லா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்மளும் வந்து எவ்வளவோ படிக்கிறோம், ஆனா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் வந்து சைனா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இவங்களெல்லாம் கேட்டா, ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான்லாம் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யூபிஎஸ்சி கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளியரா ஸ்ரீலங்கா. ஸோ தேர்ட் எடிட்டோரியல் இஸ் a very interesting editorial. ஜிஎஸ்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிங்க. வெறும் பேண்டமிக்ங்கிறது வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல சிலபஸ் முக்கியம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா இட் இஸ் a very big disaster. ஓகே, ஸோ பேண்டமிக் எண்டமிக்கா மாறுதா, அதுதான் வந்து அடுத்த கொஸ்டின். ஸோ பேண்டமிக் அப்படின்னா வேர்ல்டு வைட்ல பரவுது, எங்க ஆரிஜின் ஆகுது, எங்க இருந்து எங்க பரவுதுன்னு தெரியல, எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ தட் இஸ் பேண்டமிக். மெனி நேஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர் அஃபெக்டட் அண்ட் வேற எங்க இருந்து எங்க பரவுதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு பேர் தான் பேண்டமிக். எண்டமிக் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் நிறைய பரவுது, அந்த ரீஜன்ல மட்டும் கண்ட்ரோல் பண்ணா அது போயிடும், வேற எந்த ரீஜனுக்கும் போல. இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஏரியால மட்டும்தான் பாருக்கு, வேற எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா அது போயிடும். அது எண்டமிக். பேண்டமிக்னா தமிழ்நாடுல எங்க பரவுதுன்னே தெரியல, எல்லா ஊர்லயும் போகுதுப்பா. So this is the difference. Now COVID is moving into the endemic stage. There might not be a fourth wave அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லி நான் வர நடத்திடுவேன்னா அப்புறம் ஃபோர்த் வேவ் வந்துருமா? இப்படிதான் வந்து எக்கனாமிக் சர்வே நடத்தும் போதே ஆச்சு. ஸோ அதனால வந்து இவங்களை நம்பி நடத்த முடியல, பட் ஸ்டில் நடத்தி பார்ப்போம். ஸோ வந்து எடிட்டோரியல்ல நிறைய பேர் தான் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொன்னதுனால தைரியமா நடத்துறேன். So they are telling that it will not be pandemic anymore, it is going to become endemic. So what is endemic அப்படின்னா it is going to be COVID is not going to go. SARS-CoV-2 அப்படிங்கிற அந்த வைரஸ் வந்து இனிமேல் பர்மனண்டா நம்ம கூட இருக்க போகுது, காலம் பூரா நம்ம கூட தான் சுத்த போகுது. ஆனா we got immunity. ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னா அப்பப்போ வந்து கோல்டு, அப்பப்போ வைரல் ஃபீவர் வரும் தெரியுமா, அந்த மாதிரி அப்பப்போ வந்து ரேண்டமா வந்து ஒரு 5 பேருக்கு ஃபீவரா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் போடுற மாதிரி வந்து அப்படிதான் ஆக போகுது. இட்ஸ் நாட் லைஃப் த்ரெட்னிங், இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி a normal fever and it is going to continue. ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய வைரல் ஃபீவர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல பேண்டமிக்கா வந்தது. ஸோ அந்த மாதிரி கொரோனாவும் வந்து இட் இஸ் கோயிங் டு பிகம் எண்டமிக், இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைஃப் த்ரெட்னிங். அங்கங்க அப்பப்போ அவுட் பிரேக் வரும். இப்போ நமக்கு ஸ்வைன் ஃப்ளூ அங்கங்க திடீர்னு வருது, திடீர்னு டெங்கு அவுட் பிரேக் வருதுல்ல, அந்த மாதிரி அப்பப்போ கொரோனா அவுட் பிரேக் வரும். நேஷன் வைட் லாக்டவுன், ஸ்டேட் வைட் லாக்டவுன், மாஸ்கிங், சோஷியல் டிஸ்டன்சிங், crowd control அந்த அளவுக்கு இனிமேல் பண்ண தேவையில்லை அப்படிங்கறத அந்த எடிட்டோரியலோட தீம். ஸோ ஸ்லோலி we have to shift our strategy from யாரும் சரிக்காதீங்க slowly we have to shift our strategy from pandemic based, population based strategy to individual based strategy. That is the theme of the editorial.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கொரோனா பத்தி டெய்லி பேசிஸ்லாம் படிக்க தேவையில்லை. இப்போ நம்ம கடைசியா கோவிட் ரிலேட்டடா நம்ம பார்த்த எடிட்டோரியல் வந்து ஐ டிட் இன் 30th எடிஷன் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 50 எடிஷன் கழிச்சு ஐ எம் டூயிங் எடிட்டோரியல் ரிகார்டிங் கோவிட். ஸோ தட் இஸ் இனஃப். ஏன்னா டோட்டல் பாலிசி ஷிஃப்ட் வரும்போது லெட் அஸ் சி அந்த மாதிரி டைமென்ஷன்ல தான் கோவிட ஃபாலோ பண்ணும். So shift of pandemic response after 2 years, population wide approach to individual centric strategy. So when COVID came in 2020, no one were immune to it and everyone are susceptible to it. யார்கிட்டயும் வந்து ஆன்டிபாடிஸ் கிடையாது. There was no medicine, there was no vaccine, there was no strategy. அதனால everyone were in the risk. அதனாலதான் டோட்டல் லாக்டவுன் கொண்டு வந்தோம். இப்போ 27 months ஆயிடுச்சு. ஆன பிறகு we are having vaccines, many number of vaccines, many functional vaccines. We are having immunity, hybrid immunity ரீச் பண்ணியாச்சு. We are having very good health infrastructure with respect to COVID management. We are having genome sequencing labs. We are having testing capability. அதனால வந்து we can shift our strategy because now we are ready. அப்படிங்கிறது தான் இதோட மெயின் தீம். So variant of concern Omicron தான் வந்து substitute and new mutations எதுவும் ஃபார்ம் ஆகல. threatening mutations இது வரைக்கும் ஃபார்ம் ஆகல. even after so much time அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஒரு நியூ மியூட்டேஷன் ஃபார்ம் ஆகி அது த்ரெட்டனிங்கா மாறும்போது தான் வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. பட் இனிமேல் அந்த மியூட்டேஷன் வந்து த்ரெட்டனிங் மியூட்டேஷனா மாறாது. எபிடெமாலஜிக்கலி அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க அது வந்து த்ரெட்டனிங் மியூட்டேஷனா இனிமேல் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 1 in million கேசஸ்ல மாறலாம். பட் இன்னும் இருக்கு 1 in million கேஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. பட் அது 1 in million கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட். ஏன்னா ஐ எம் நாட் மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நான் அவங்க சொன்னதை தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நமக்கு இதுல இருந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பேப்பர் 3ல கொஸ்டின் வந்ததுன்னா we can use the keyword and we can write. ஓகேவா? அந்த ஒரு டைமென்ஷன்ல தான் அண்டர்ஸ்டாண்டிங். So epidemiological triad, இந்த epidemiological triad பேஸ் பண்ணி தான் a disease is spreading. A disease can spread only if it is based on the 3 things: agent, host and environment. Okay, agentனா it is the virus. ஓகே, இந்த 3 ஃபேக்டரோட இன்டர்பிளேனால தான் ஒரு டிசீஸ் வந்து எபிடமிக்காவோ பேண்டமிக்காவோ ஸ்ப்ரெட் ஆவோ நடக்குது. ஸோ ஏஜென்ட் இஸ் கோவிட் வைரஸ், ஹோஸ்ட் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹியூமனோட இம்யூனிட்டி. ஸோ கோவிட் வைரஸ்ல இப்போ வரைக்கும் வந்து லேட்டஸ்டா எந்த வேரியன்ட்டும் உருவாகல. ஓமிக்ரான் வேரியன்ட்டும் சப்டி ஆயிடுச்சு. ஹியூமன் பீயிங்ஸும் வந்து ஹோஸ்ட், ஹியூமன் பீயிங்ஸ் ஹோஸ்ட் நிறைய பரவனாங்கன்னா அவங்க மூலமா நோய் பரவும். ஸோ ஹியூமன்ஸும் வந்து நிறைய இம்யூன் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 98% of the people have got single dose and 88% of the people got both the doses and we got hybrid immunity. Hybrid immunity னா என்னதுன்னா, வேக்சின்ஸ் போட்டு வந்த இம்யூனிட்டியோட கொரோனா வந்திருக்கும். கொரோனா வந்து வேக்சினும் போட்ட காம்பினேஷன் இருக்குல்ல, அதுதான் ஹைபிரிட் இம்யூனிட்டி. அவருக்கு வந்து உண்மையான கொரோனா வந்திருக்கும், அவர் வேக்சின் போட்டிருப்பாரு. கொரோனா வந்தது தெரியாமலே இருக்கலாம் நிறைய பேர். மெனி பீப்புள் would have gone asymptomatic. ஸோ அப்படி அசிம்டோமேட்டிக்கா கொரோனா வந்துட்டு போனவங்களுக்கு பிளஸ் வேக்சினோட இருக்கும்போது, ஸோ வேக்சினால வந்து இம்யூனிட்டி பிளஸ் கொரோனால வந்து இம்யூனிட்டி ரெண்டுமே சேர்ந்து வரதான் ஹைபிரிட் இம்யூனிட்டி. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் தேன் வேக்சின் அலோன் இம்யூனிட்டி. ஸோ அந்த ஹைபிரிட் இம்யூனிட்டியை ரீச் ஆனதுனால ஹியூமன் பீயிங்ஸ்னாலே இனிமேல் பரவறதுக்கான வாய்ப்பு வந்து பேண்டமிக் அளவுக்கு பரவது கம்மி தான். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆல்ரெடி இம்யூன். நெக்ஸ்ட் வந்து என்வாரன்மெண்ட். ஸோ நான் என்வாரன்மெண்ட் வில் பி தி ஒன்லி கன்சர்ன். இனிமேல் எங்கெங்கெல்லாம் எண்டமிக் வருதுன்னா, இப்போ இந்த ரூம்ல ஒருத்தருக்கு கொரோனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரால இந்த ரூம்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு கொரோனா வரலாம். அதை கண்டுபிடிச்சு அது வந்து சிவியரா வராது, அசிம்டோமேட்டிக்கா வரலாம். அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டு ஸ்ட்ராட்டஜில நிறுத்திடலாம். ஸோ என்வாரன்மெண்ட்னால மட்டும்தான் வந்து இனிமேல் வரப்போதே தவிர பிகாஸ் ஆஃப் தி ஹோஸ்டோ பிகாஸ் ஆஃப் தி ஏஜென்ட்னாலே வரப்போறது இல்லை. அவங்க இருக்கிற என்வாரன்மெண்ட்னால அங்கங்க அவுட் பிரேக் ஆகலாம். ஒரு அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனாலையும் ஓவர் கிரௌட்ல ஏதாவது ஒரு சில டைம்ஸ் வர மாதிரி. இப்போ எப்படி காலராவும் டெங்குவும் வருதோ அதை நம்மளால அழிக்க முடிஞ்சதா? முடியாது. ஸோ லைக் தட் கொரோனாவோட வாழ பழகிக்கணும். அப்படிதான் வந்து environmental factors are going to cause the local outbreaks and cause the epidemics. ஸோ நம்ம ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கோவிட் ரிலேட்டடா வருதுன்னா இந்த ட்ரையாங்கல் வரைஞ்சிடும். உங்களுக்கு புரியுதா? இது அப்படியே ஒரு ட்ரையாங்கலா போட்டு ஏஜென்ட் ஹோஸ்ட் என்வாரன்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஜிமிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாம் நடத்துறோம். உங்களுக்கு புரியுதா? ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி ஆன்சர் அண்ட் திங்க் அபவுட் தி டயக்ராம். இது அப்படியே ஒரு டயக்ராமா போட்டுடலாம். இஃப் இட் இஸ் ரெலவென்ட் டு எனி கொஸ்டின் ரிகார்டிங் கோவிட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம ஏஜென்ட்டை வந்து எதுவும் வேரியன்ஸ் வரும், ஹியூமன்ஸ்க்கு இம்யூனிட்டி வரும். என்வாரன்மெண்ட்னா என்ன? என்வாரன்மெண்ட்னா கிரௌடட் ஏரியா, வேரிங் மாஸ்க் அண்ட் ஹியூமன் பிஹேவியர், அதே மாதிரி பிசிக்கல் டிஸ்டன்சிங், ஆல் திஸ் திங்ஸ், ஹேண்ட் சானிடைசேஷன், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ க்ளோஸ்ட் ஏரியாவா ஓப்பன் ஏரியாவா அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்வாரன்மெண்ட். ஸோ வி ஆர் ஹேவிங் ஹைபிரிட் இம்யூனிட்டி, எக்ஸ்போஷர் டு 3 waves. 3 வேவ் வந்து வந்துட்டு போயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் கொரோனா அசிம்டமேட்டிக்காவது வந்துட்டு போயிருக்கு ஃபார் ஷோர். அப்படி இல்லைன்னா 2 doses, எல்லாருமே ஆல்மோஸ்ட் 2 doses எடுத்திருப்பாங்க, 88% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இது ரெண்டு நடக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இனிமேல் வல்னரபிள் கிடையாது. பட் ஸ்டில் one group of people are always vulnerable. They are 60+ people and people with comorbidities, other severe health issues வச்சுக்கிட்டு 60+ இருக்கிறவங்க are always susceptible. அவங்கள மட்டும் இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காப்பாத்திட்டா போதும்.
ரெஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் நோ நீட் டு வரி அப்படிங்கிறதா வந்து the trend. So what could be the new strategy? ஸோ கொரோனாவோட டெய்லி எத்தனை பேர் பாசிட்டிவ் ஆனாங்க, டெய்லி பாசிட்டிவிட்டி ரேட் பாக்குறதுக்கு பதிலா வாட் வி கேன் சி இஸ் டெய்லி ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட். பாசிட்டிவிட்டி ரேட்னா இப்போ ஒருத்தர் கொரோனா பாசிட்டிவ் வராருன்னா அது பாசிட்டிவிட்டி ரேட். 100 பேர் பாசிட்டிவ் வராங்கன்னா 100 பேர் பாசிட்டிவ் அப்படிங்கிற நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறது. 100 பேர்ல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க? ஏன்னா 100 பேர்ல 90 பேர் வந்து வீட்லயே வந்து இந்த அது பேர் என்ன கபசுர குடிநீர் அதெல்லாம் குடிச்சே வந்து சும்மா இருந்திருப்பாங்க, மறந்துச்சு பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சா அதெல்லாம் குடிச்சு. சோ 90 பேர் வீட்லயே அதெல்லாம் குடிச்சு சரியா இருப்பாங்க. வெறும் 10 பேர் தான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. சோ 100 பேருக்கு ஆயிடுச்சுன்னு நம்ம பேனிக் ஆகாம 10 பேருக்கு தான் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த டேட்டாவை பார்த்துட்டு இனிமேல் முடிவு எடுக்கலாம். ராதர் தென் சீயிங் தி டோட்டல் பாசிட்டிவிட்டி ரேட், see only the hospitalization rate, see only the symptomatic cases rate. ஓகே, சோ அந்த மாதிரி அந்த இண்டிகேட்டர் மாத்தி அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் பண்ணலாம். 100 பேர் வந்துச்சுங்கிறத வச்சு டெசிஷன் எடுக்காம 10 பேர் வந்ததுங்கிறத வச்சு டெசிஷன் எடுங்க. சேஞ்ச் தி இண்டிகேட்டர் which you are following to take decision. So now we are going to change our indicators. இதனால நம்ம பாசிட்டிவிட்டி ரேட் வச்சிருந்தோம். Now we are going to change our indicator to hospitalization rate to take decision. ஜீனோமிக் சீக்வன்சிங், எங்கேயாவது ஒரு இடத்துல எண்டமிக் நடக்குதுன்னா உடனே ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணிடணும். இது வந்து ஆல்ரெடி நம்ம டெங்குக்கும் ஸ்வைன் ஃப்ளூ எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல அவுட் பிரேக் வந்துச்சுன்னா இமீடியட்டா அந்த சாம்பிள் கொண்டு போய் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணி என்ன வேரியன்ட் பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்துருவோம். ஸோ டெங்குக்கும் ஸ்வைன் ஃப்ளூக்கோ இல்லைன்னா பேர்ட் ஃப்ளூக்கோ எப்படி போதோ அதே மாதிரி கொரோனாக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகாக் இருக்கு, இந்தியன் கன்சோர்டியம் ஃபார் சார்ஸ் கோவிட் ஃபார் ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ இந்த இன்ஸ்டாகாக்ங்கிற லேப் எதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னா ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணி இது என்ன வேரியன்ட் கண்டுபிடிக்கிறது தான். எங்கெல்லாம் அவுட் பிரேக் ஆகுதோ அங்க இருக்கிற வேரியன்ட் புது வேரியன்ட் வருதாங்கிறது மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஜீனோம் சீக்வன்சிங் we have to do. மாஸ்க் ரிக்வயர்மெண்ட் வந்து நோ நீட் டு பி மேண்டேட்டரி அண்ட் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேலிபிரேட்டட், டார்கெட்டட், கான்டெக்ட் ஸ்பெசிபிக் அண்ட் எவிடன்ஸ் கைடட். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியுதா? இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எங்க வேணா யூஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஜிஎஸ் கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பாலிசி மேக்கிங்ல how you have to make a policy. A policy should be calibrated, targeted, context specific and evidence guided. Government should make a calibrated, targeted, context specific, evidence guided policy to so that it benefits the stakeholders. இது வந்து எங்க வேணா இந்த வேர்ட்ஸ் போட்டு ஆன்சர் எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த இது நல்லா இருந்தது, சொற்றொடர் நல்லா இருந்தது. அதனால வந்து யூ கேன் ஜஸ்ட் நோட் டவுன் தி ஃப்ரேஸ் டு ரைட் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ மாஸ்க் ரிக்வயர்மெண்ட் வந்து இனிமேல் வந்து மேண்டேட்டரி டு ஆல், 100% மாஸ்கிங் அது தேவையில்லை. தேவைப்படும் போது தேவைப்படுற பாப்புலேஷனுக்கு வயசானவங்க வெளியே வரும்போது மட்டும் மாஸ்க் போட்டுக்கலாம், இல்ல வயசானவங்க கிரௌட் ஏரியாவுக்கு போகும்போது மாஸ்க் போட்டுக்கலாம். அந்த மாதிரி we can change our masking guidelines. So that's why government is also not very serious now. That is the purpose. Next, booster shot. தேர்ட் டோஸ் போட்டுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது சொல்றாங்க. தேர்ட் டோஸ் போட்டுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வல்னரபிள் குரூப்ஸ் போட்டுக்கணும், 60+ தான் போட்டுக்கோங்க. போடும்போது ஹெட்ரோலாகஸா போடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஹெட்ரோலாகஸ்னா என்னதுன்னா முதல்ல என்ன 2 போட்டீங்களோ அது போடாம மூணாவது, முதல்ல கோவிஷீல்டு போட்டவங்க மூணாவது கோவேக்சின் போட்டுக்கலாம், முன்னாடி கோவேக்சின் போட்டவங்க மூணாவது போடும்போது கோவிஷீல்டு போட்டுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதா வந்து ஹெட்ரோலாகஸ். அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டா இம்யூனிட்டி லெவல் அதிகமா இருக்கிறதுங்கிறது ஒரு செட் ஆஃப் ரிசர்ச். ஸோ ஹெட்ரோலாகஸ் அண்ட் ரீஜன் ஸ்பெசிபிக். அந்தந்த ரீஜன்ல இருக்கிற அவுட் பிரேக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு தமிழ்நாட்டில் அதிகமா பரவ ஆரம்பிச்சோன்னு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தேர்ட் டோஸ் போட்டுக்கணும். இந்தியா ஃபுல்லா தேர்ட் டோஸ் போடணும்னு இல்லை. இல்ல சென்னையில மட்டும் அதிகமா பரவுச்சுன்னா சென்னை மக்கள் மட்டும் தேர்ட் டோஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீஜன் ஸ்பெசிபிக்கா நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அடுத்த சஜஷன். ஃபோக்கஸ் ஆன் அதர் எபிடமிக்ஸ். நீங்க வந்து வெறும் கொரோனான்னு சாவாதீங்க, அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. டியூபர்குலோசிஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அகைன் இந்த மாதிரி நிறைய அதர் டிசீசஸ் ஆல்சோ தே ஆர் ஈக்குவலி ஸ்ப்ரெடிங் த்ரூ அவுட் இந்தியா which needs attention, which is killing more people than COVID-19. So அதோட அட்டென்ஷன் அப்படியே குறைஞ்சிச்சு during the last 2 years. So we have to give attention to those two also. ஆன்லைன்ல ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. So we have to give attention to all these things and strengthen the primary healthcare services also. Okay, so that is another thing which they are doing. 1918-20 வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சாவுடைய கிராண்ட் டாட்டர் ஆர் கிராண்ட் சன்ஸ் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க, which is giving us the flu. அப்பப்போ நம்ம வைரல் ஃபீவர் வருது இல்ல, அது இவங்க தான். அப்போ அவங்க பேண்டமிக்கா இருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் an endemic and still it is prevailing. So COVID-19 அதே ரூட்ல தான் போகுது. It is going to be there permanently. ஒரு 100 வருஷம் கழிச்சு கோவிட் வந்து ஒரு சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி கேஷுவலா இருக்கும். அதை சொல்லி நம்ம லீவ் லெட்டர்ல எழுதுறதுக்கு வைரல் ஃபீவர் மேம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபீவரா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் கோயிங் டு டு. So this is the shift in the response after 2 years. So இந்த பேண்டமிக்ல ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி பாருங்க, அதே மாதிரி டேட்டா பாருங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல we can expect a question.
ஆர் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடிஸ்ல கொஸ்டின் வரலாம். ஓகே, மாஸ்க் ரிலேட்டடா கொஸ்டின் வரலாம், பிசிக்கல் டிஸ்டன்சிங் ரிலேட்டடா கேஸ் ஸ்டடி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியால ஏதாவது வரும்போது வி கேன் ரைட். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டேக்லிங் தி கிரைசிஸ் ஆஃப் ரைசிங் குளோபல் ஃபுட் பிரைசஸ். ஸோ GST economy, we are having global inflation of food prices. Global inflation and food prices. So we are having unprecedented global inflation, which we already discussed in the economic survey. Correct? Economic survey, all the developed nations are also having the inflation. One of the highest level of global inflation we are seeing. USA oda history liye vandu highest level of inflation. And if you could see recently, US oda Federal Reserve vandu they increased the avanga oda policy rate to 75 basis points. பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? 27 வருஷம் கழிச்சு 1994 தான் கடைசியா அவ்வளவு ஏத்துனாங்களாம் அவங்க ஊர் ரெப்போ ரேட். அதுக்கப்புறம் இப்பதான் ஏத்திருக்காங்க. அவ்வளவு இன்ஃபிளேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் இன்ஃபிளேஷன் அண்ட் ஃபுட் பிரைசஸ் நடந்துட்டு இருக்கு. குளோபல் இன்ஃபிளேஷனுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து ஃபுட் பிரைசஸ் தான். ஃபுட் பிரைசஸ் அதிகமானது இஸ் மெயின் ரீசன். ஸோ அதோட ட்ரெண்ட்ஸ் பத்தி தான் இந்த ஆர்டிகல் வந்து ஓகே. ஸோ இஃப் தேர் இஸ் குளோபல் ஃபுட் இன்ஃபிளேஷன், அதோட விளைவுகள் என்னென்ன இருக்கும்? கொஸ்டின்ல வந்து இன்ஃபிளேஷன் ரிலேட்டடான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. லோ இன்ஃபிளேஷன் அண்ட் ஸ்டெடி ஜிடிபி growth-ஓட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதே மாதிரி குளோபல் ஃபுட் இன்ஃபிளேஷனோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி they can ask question. So மெயின்ஸ்ல கண்டிப்பா we can expect. So whenever there is global food inflation, what will happen? Food shortages, அது ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். என்னென்னலாம் நடக்கும், விளைவுகள். ஃபுட் ஷார்டேஜஸ் நடக்கும். ஏன்னா விலை அதிகமானதுனால நமக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கும். அதனால ஃபுட் ஷார்டேஜஸ், ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ நடக்கும். ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ். ட்ரேட் டிஸ்ரப்ஷன் திடீர்னு ஒரு நாடு எக்ஸ்போர்ட்டை வந்து நிறுத்திடுவாங்க. இந்தியா என்ன பண்ணாங்க, we curbed the wheat exports. கரெக்டா? ஏன்னா நம்ம ஊர்லயே வந்து வீட்டோட அவைலபிலிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்போர்ட்டை கட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்கும். ஃபுட் இன்ஃபிளேஷன் நடந்துச்சுன்னா ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் பாவர்ட்டி வர வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுட் ஷார்டேஜஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு ஃபுட் கம்மியான அமௌண்ட்ல கிடைக்கும். அதனால பாவர்ட்டி அதிகமாகலாம், ஹங்கர் அதிகமாகலாம், ஃபுட் இன்செக்யூரிட்டி வில் பி இன்க்ரீசிங். டெப்ளீஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், லைக் இட் ஹேப்பன் டு ஸ்ரீலங்கா. பிகாஸ் ஃபுட் பிரைசஸ் ஆர் காஸ்ட்லி, தோஸ் நேஷன்ஸ் விச் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஃபுட் இம்போர்ட்ஸ், அவங்கலாம் அதிகமான காசு கொடுத்து now they have to import. So that's why Sri Lanka had to face the issue now. So food global import cost is going to rise. Fiscal deficit is going to widen up because food insecurity ஆயிடுச்சு. ஏழை மக்கள் எல்லாருக்குமே வந்து we have to provide PDS மூலமா we have to give the money food now. ரேஷன் கடை மூலமா we have to give the food னா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் is going to rise. இப்போ கரீப் கல்யாண் பேக்கேஜ்னால பேண்டமிக் அப்போ our expenditure shot up. So அந்த மாதிரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. Because of the price rise, fiscal deficit is going to come. Threat to peace and social unrest. So poverty and hunger அதிகமாச்சுன்னா கண்டிப்பா social unrest க்கு there is all possibility. So இது எல்லாமே வந்து impact of inflation, food inflation especially. So generally இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஆன்சர் ரைட்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கலாம் what are all the impacts of food inflation. So இது வரைக்கும் வந்து green revolution, post green revolution 1960s we had green revolution throughout the world, not only in India. ஸோ அந்த கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டு வைட் நடந்து அதுக்கப்புறமா கிரீன் ரெவல்யூஷன் எராக்கு அப்புறமா வந்து எரால இது வரைக்கும் 3 வாட்டி தான் வந்து இந்த மாதிரி ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்திருக்கான். ஒன் இட் வாஸ் டியூரிங் 1973-76, செகண்ட் வந்து 2007 to 2012, தேர்ட் வந்து டியூரிங் 2020 பேண்டமிக்னால. ஸோ 3 வாட்டி வந்திருக்கு. மூணுமே வந்து ஒயிட் காஸ்ட்னா இட் வாஸ் நான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்லயோ சப்ளைலயோ இருக்கிற பிரச்சனைனால இட் நெவர் ஹேப்பன். The trigger was something else and that led to the food inflation. Like for example, crude oil price வந்து பயங்கரமா ஹைக் ஆனதுனால, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஹைக் ஆனதுனால ஃபுட் இம்போர்ட் பில் அதிகமாயிடுச்சு. எப்போ 73 ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்டாக் நடந்த டைம்ல. 2007 to 2012லயுமே வந்து அகைன் வந்து the main trigger was crude oil prices. Okay, and இதை இன்டென்சிஃபை பண்றது we had global recession and presently we are having COVID-19னால வந்து சப்ளை ஷாக்னால, லாக்டவுன்ஸ்னால, ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ்னால இம்போர்ட் பில் அதிகமாகி அகைன் ஃபுட் இன்ஃபிளேஷன். அண்ட் தட் இஸ் பீங் நவ் இன்டென்சிஃபைட் பை உக்ரைன் வார். உக்ரைன் ரஷ்யா வார்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, உக்ரைன் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் வீட். உக்ரைன் ரஷ்யா ரெண்டு பேருமே ஸ்டெப்பீஸ் அங்கதான் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபர்டைல் வீட் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்டெப்பீஸ் ரீஜன். அண்ட் ஸ்டெப்பியோட ஹார்ட்லாண்டே வந்து உக்ரைன் தான். ஸோ அந்த ஏரியால இப்போ நமக்கு வந்து ஒரு வார் நடக்கிறதுனால அங்க இருந்து வீட் எக்ஸ்போர்ட்ஸ் ஹஸ் பீன் கட் ஆஃப். ஸோ அகைன் அங்க வீட் எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் ஆனதுனால சப்ளை டிஸ்ரப்ஷன் அண்ட் தட் இஸ் லீடிங் டு food inflation. So inga war is the trigger. So non-agricultural reasons have always been a trigger. அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் which we can understand. அதே மாதிரி intervals are falling. 1993 அப்புறம் 2007 நடந்தது. பட் 2000 இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற கேப் ஆல்மோஸ்ட் 25 years. ஆனா இதுக்கப்புறம் நடந்ததுக்கான கேப் வந்து 15 years தான்.
So on the gap it is falling between the two supply shocks they are telling, and severity is increasing. So 2020 crisis mainly took place because of COVID-19 and intensified further by Ukraine crisis. So lockdown nala it started and it was further intensified by the Ukraine crisis. Now let us go to the particular crops. இதோட இம்பாக்ட்னால எந்தெந்த கிராப்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ மெயினா இந்த குளோபல் ஃபுட் இன்ஃபிளேஷன் எந்தெந்த கிராப்ஸ்ல அதிகமா இருக்குன்னா வெஜிடபிள் ஆயில் அண்ட் வீட். ஸோ இந்தியா இட் இஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன், மெயின்லி பிகாஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயில். இந்தியாவுடைய மேஜர் ஷேர் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஸ்டில் வி ஆர் இம்போர்ட்டிங். ஸோ சின்ஸ் வி ஆர் இம்போர்ட்டிங் வெஜிடபிள் ஆயில், since there is a global price rise in vegetable oil, India there is a imported inflation. Clear? So that is leading to imported inflation in India. அதே மாதிரி வீட்டோட பிரைசஸ், வீட்டை எந்தெந்த நாடெல்லாம் இம்போர்ட் பண்ண போறாங்களோ அவங்க ஊர்ல இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன். இந்தியா இஸ் நாட் இம்போர்ட்டிங் வீட், பட் விச் எவர் நேஷன் இஸ் இம்போர்ட்டிங் வீட், அவங்க ஊர்ல இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன். ஸோ அதனாலதான் ஓவராலா திருப்பி குளோபல் இன்ஃபிளேஷன் இஸ் கிரியேட்டிங் தி ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் இம்போர்ட்ஸ். ஸோ இப்போ குளோபல் வெஜிடபிள் ஆயில் ப்ரொடக்ஷன்ல 38% ஆஃப் தி நேஷன் they are importing. ஓகே, வீட்டை பொறுத்த வரைக்கும் 25% ஆஃப் தி நேஷன்ஸ்ல they are importing. ஸோ அமௌண்ட் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்ல 10% தான் இம்போர்ட் பண்றாங்க, விச் மீன்ஸ் தட் எந்தெந்த நாட்டுல ரைஸ் கன்சியூம் பண்றாங்களோ அவங்க ஊர்ல பொதுவா 90% அவங்களே விலை வச்சுக்கிறாங்க, ஒன்லி 10% தான் இம்போர்ட் பண்றாங்க. ஆனா வீட்டுக்கும் வெஜிடபிள் ஆயிலுக்கும் மெனி நேஷன்ஸ் ஆர் இம்போர்ட் டிபெண்டன்ட். ஸோ வீட்டுக்கும் வெஜிடபிள் ஆயிலோட ஃபுட் price rise it will create more impact. That is what the bracket says. இந்த அளவுக்கு டேட்டா தெரியணும் இல்ல, ஒரு ஐடியாக்காக தான் I'm just telling. So the import dependency of vegetable oil and wheat is higher. 38% of the vegetable oil is imported globally, 25% of the wheat is imported globally, but only 10% of the rice is imported. So அதனால the impact of the food inflation of vegetable oil and wheat is going to be higher. So அது one of the trend. Another major reason for recent timeல நடக்கிற இந்த ஃபுட் இன்ஃபிளேஷனுக்கு இன்னொரு மெயின் ட்ரிகர் என்னவா இருக்குன்னா, டைவர்ஷன் ஆஃப் ஃபுட் ஃபார் பயோஃபியூவல் நீட்ஸ். ஸோ நீட் ஃபார் பயோஃபியூவல்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஏன் பயோஃபியூவல் அதிகமாயிட்டே போகுதுன்னா, ரைசிங் க்ரூட் ஆயில் பிரைசஸ். சின்ஸ் க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஆர் ரைசிங், பயோஃபியூவலை பிளெண்ட் பண்ணா நமக்கு க்ரூட் ஆயில் பிரைசஸ் இம்போர்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற லாஜிக்ல தான் 20% பாலிசி நம்ம வச்சிருக்கோம். ஆல்ரெடி வி ரீச் 10%. நவ வி ஆர் ட்ரைங் டு ரீச் 20%. ஏன்னா அதே 1 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க, ஆனா பெட்ரோலோட கன்சம்ஷன் 80% தான். பெட்ரோலோட 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு இப்போ 80 ரூபா தான். மிச்சம் 20% it came from ethanol, which is cheaper, which is eco-friendly, which is not going to pollute. So இந்த அட்வான்டேஜஸ்னால தான் ethanol blending பண்ண போறாங்க, and we can do this without any engine modification. So when crude oil prices are rising, every nation will push for ethanol blending more. So அதனாலே எத்தனாலுக்கான டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால நிறைய ஏரியால ஃபுட் கிராப்ஸ் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக டைவர்ட் பண்ணிடுறாங்க. ஆர் ஃபுட் கிராப்ஸ் வளர்ந்த அந்த ரீஜன்ல எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு they are using, like for example vegetable oil is used for ethanol production. When 20 years back 1% of vegetable oil was used for ethanol production. Now not ethanol, biofuel production. Now almost 15% of vegetable oil is being used for biofuel production. So அதே மாதிரி there is a push for renewables. So அதனாலே biodiesel and ethanol productionக்கு இந்த food crops ஓட need இருக்கிறதுனால more amount of food crops, since it is being diverted to biofuel, food availability-க்காக இருக்கிற food availability-ல ப்ராப்ளம் இருக்கு. food security issue create ஆகுது. எல்லாருமே biofuel produce பண்ணனும், ethanol produce பண்ணனும் அப்படிங்கிறதுனால they are diverting the grains, they are diverting the food crops. So automatically that is leading to shortage of food crops for food security purpose. So அதனால demand for food is rising, that is creating a pressure on food inflation, creating food inflation. So this is a major reason. Again, fertilizer prices, crude oil prices rise ஆறதுனால fertilizer prices will become costlier. ஏன்னா fertilizer is made from crude oil. Crude oil is one of the crude oil இருந்து எடுக்கப்படுற one of the constituents that is used for fertilizer manufacture most of the cases. So when crude oil prices are rising, fertilizer price also will rise. So அதனால automatically இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா 150% inflation has happened in urea. 1500 ரூபாய் வித்துட்டு இருந்த 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த யூரியா இப்போ 3000 ரூபாய்க்கு விக்குது. ஸோ ஒரு சில ஏரியாக்கள்ல. ஸோ 150% ரைஸ் இன் fertilizer prices இருக்கு. ஸோ fertilizer if it is becoming costlier, then food production also will become costlier. ஸோ இதுல கவர்மெண்ட் அவங்க ஃபார்மர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் have to spend a lot of money in subsidy. உங்களுக்கு புரியுதா? பழைய ரேட்டுக்கே ஃபெர்டிலைசர் விற்கணும்னா இவங்க நிறைய கவர்மெண்ட் காசு போட வேண்டியதா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இங்க ப்ராப்ளம் வரும்.
So that is another trend here. So generally whenever there is a global food prices shock, our nation used to manage it by two ways. One trade policy, இன்னொன்னு buffer stock. Whenever there is a global price rise, உலகத்துல நிறைய price rise ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய கமாடிட்டிஸ்னா லோக்கல் மார்க்கெட் டைவர்ட் பண்ணி we are asking to cater the needs of local market so that global price shock அதிகமாயிடுச்சு. நீங்க இப்ப நம்ம ஊர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகள்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரைஸ் அதிகமா இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ண அதிக லாபம் வரும்னு எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்ம திருப்பி இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்போர்ட் பண்ணாத டைவர்ட் டு தி லோக்கல் மார்க்கெட் ஸோ தட் சப்ளை இஸ் இன்க்ரீஸ் இன் தி லோக்கல் மார்க்கெட் அண்ட் பிரைஸ் இஸ் பிராட் டவுன். ஸோ அது ஒன்று பண்ணுவாங்க. குளோபல் லெவல்ல பிரைஸ் ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குளோபல் லெவல்ல பிரைஸ் ஃபால் ஆகும்போது என்ன பண்றாங்க, தே ஆர் கட்டிங் டவுன் தி இம்போர்ட்ஸை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த சீப் விஷயம் உள்ள வந்துருச்சுன்னா நம்ம ஃபார்மரோட பிரைஸ் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ குளோபல் லெவல்ல பிரைஸ் ஃபால் ஆகும்போது இம்போர்ட்டை கட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இம்போர்ட்ஸ் ஆர் நாட் கமிங் இன் ஸ்ப்ரெட்டிங் இன் அவர் மார்க்கெட் அண்ட் அஃபெக்டிங் தி லோக்கல் ஃபார்மர்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பாலிசி மூலமா குளோபல் பிரைசஸ் கவர்மெண்ட் மேனேஜ் பண்றாங்க. இன்னொரு மெத்தட் டு மேனேஜ் பஃபர் ஸ்டாக். எப்பவுமே எஃப்சிஐ பஃபர் ஸ்டாக் வச்சு whenever there is a price stock, supply issue வரும்போது எடுத்து ரிலீஸ் பண்ணி they are managing it. So buffer stock and trade policy மூலமா தான் we are managing the global prices. Again இந்தியால we are having 15% food surplus. Wheat rice ஓட overall productionல இந்தியன் கன்சம்ஷனையும் தாண்டி எக்ஸ்ட்ரா 15% we are having. So up to 15%. So நம்மளுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன்ல up to 15% வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த அளவு கேப்பபிலிட்டி we are having with respect to food grains. So by 2030 it will reach 15. Now it is somewhat less. And the 15% food surplus நமக்கு இருக்கிறதுனால so we are having a future potential as a global food export. Already we are having a good name. Now further futureலயும் அதுக்கான ஒரு நீட் இருக்கு. So அதனால India should always maintain the image of a global food exporter. இப்போ ரீசெண்டா பண்ண வீட் பேன்னால ட்ரஸ்ட் ஆன் இந்தியா as a food exporter might அந்த இமேஜ் might affected அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. another ஆர்குமெண்ட் என்னதுன்னா, இந்தியாவோட வீட் எக்ஸ்போர்ட் ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா 1% ஆஃப் தி குளோபல் வீட்ஸ் தான். இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் மோர் ரைஸ் தேன் தி வீட். நம்ம ப்ரொடியூஸ் பண்ற வீட் எல்லாம் நம்மளே கன்சூம் பண்ணிக்கிறோம். நம்ம குளோபல் மார்க்கெட்ல ஒரு வீட் எக்ஸ்போர்ட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி 1%. இந்த 1% குறையறதுனால பெரிய சப்ளை ஷாக் வரப்போறது இல்ல. ஸோ அதனால தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. another ஆர்குமெண்ட் இருக்கு. ஆனா இப்படி அன்டைம்லி டைம்ல குளோபல்லா உக்ரைன் உக்ரைன் கிரைசிஸ் வாஸ் ஹேப்பனிங், வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட்னா நம்மளே கூட எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, since nations who are importing wheats from Ukraine, now they will not be having wheats. So India should use this opportunity to export wheat to those nations and capture the market. அப்படிங்கிறது எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணோம். அதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் உடைய ஆபீசர்ஸ் they went to many nations to analyze the situation to improve the exports. Out of a blue தான் சடனா wheat ban. ஸோ அந்த மாதிரி வித்தவுட் எனி ஒரு பாலிசி, சடன் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இட் மைட் அஃபெக்ட் தி இமேஜ் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி தி வே ஃபார்வர்ட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம இப்போ ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபுட் பிரைசஸ் இன்ஃபிளேஷன் இருக்கு, இதை இன்னும் இன்டென்சிஃபை பண்ற மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல தேர் இஸ் கோயிங் டு பி கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று வரதுனால ஃபர்தர் ஃபுட் ப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ஏற்ற மாதிரி கிராப்ஸை டெவலப் பண்றது முக்கியம். அதுக்காக we have to spend on R&D. We need a new green revolution which is focusing on manufacture of crops which are climate resilient. ஸோ அது ஒன்று தேவைப்படுது. அதை தாண்டி we need a rational biofuel policy. ஸோ பயோஃபியூவல் உடைய கிரிட்டிசிசம்ல நீங்க இது ஒன்று எழுதணும். முக்கியமான கிரிட்டிசிசம் என்னதுன்னா, ஃபுட் கிராப்ஸ் ஆர் பீங் டைவர்டட். இதை நம்ம ஹிஸ்டாரிக்கலா நம்ம இதை படிக்கலாம். என்ன படிக்கலாம்னா, இண்டிகோ when the agricultural land was diverted for the indigo production, we saw that led to famine at one point of time. At another point, many subsistence based farmers were affected. இப்ப திருப்பி நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற லேண்ட பயோஃபியூவல் கிராப்ஸ் ப்ரொடக்ட் பண்றதுக்கு டைவர்ட் பண்ணாலோ, இல்ல ஃபுட் கிரைன்ஸே பயோஃபியூவலுக்கு டைவர்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க அரிசில இருந்தும் பயோஃபியூவல் எடுக்கலாம், வீட்ல இருந்தும் பயோஃபியூவல் எடுக்கலாம், எதுல இருந்தாலும் பயோஃபியூவல் எடுக்கலாம். அதான் 4 generations ஆஃப் பயோஃபியூவல். ஸோ அப்படி பண்ணாலும் இட் வில் அஃபெக்ட் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ அது அந்த இண்டிகோ ஒரு எக்ஸாம்பிளா வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால ஒரு ரேஷனல் பயோஃபியூல் பாலிசி தேவை. We need a new green revolution which is building crops for the future climate change related issues. At the same time, we need a rational biofuel policy management so that future global food prices வராம பார்த்துக்கணும்.
இது வந்து ஒரு சினாரியோ தான், குளோபல் ஃபுட் கிரைசிஸ் உடைய சினாரியோ என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான். வித் திஸ் பாயிண்ட் யூ கேன் யூஸ் somewhere in your answer writing. So that is what this editorial. Clear? Then last editorial is a very simple and interesting editorial. Very interesting editorial. என்னதுன்னா வந்து இது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கிளாஸ்ல நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மேன்ஸ் பார்லிமெண்ட் ஸ்ட்ரைவிங் ஃபார் அன் இன்க்ளூசிவ் இந்தியா. ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் பிகமிங் அ ஸ்பேஸ் ஒன்லி ஃபார் மென் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிட்டு வருது. பிகாஸ் not only number of women who are in parliament is less, but also the rules and procedure and few features of the constitution is also, it is only men centric இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் சொல்ற கிரிட்டிசிசம். சோ அத ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத இதோட டைமென்ஷன். GS2 parliament is a direct topic, women is a direct topic, inclusive growth is a direct topic. எங்க வேணா எழுதலாம், எஸ்ஏல கூட எழுதலாம். ஓகே, ரோல் ஆஃப் women in parliament and politics. 1952 we had first Lok Sabha. First Lok Sabha we had 39% of women in both Lok Sabha and Rajya Sabha put together. Lok Sabha மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா 5.5% of the Lok Sabha was women. 1952 5.5 அப்படிங்கிற டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ? 14%. இப்போ we are having 78 women, which is 14%. It increased from 5.5 to 14%. That is a good growth, but that is not a significant growth. நம்மளுடைய பாஸ்ட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, ஆனா பத்தாது. 50% of women இருக்கும்போது just 14% representation is very bad. But this data is very important. From first Lok Sabha to 17th Lok Sabha இருக்கிற இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம இதை ஒரு கிராஃபா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஆன்சர்ல. While writing the answer we can show as graph or we can write as the data. அதே 1952 if you are taking USA, there was only 1.7% of women in their Congress. UK பார்லிமெண்ட்ல 1.1 தான் இருந்தது. ஆனா இந்தியால வந்து அப்பவே 5.5 இருந்தது. சோ நம்ம ஸ்டார்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ட். ஆனா now we are lagging behind very bad, very severely we are lagging behind. And UK USA எல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிடுச்சு. புரியுதா? உகாண்டாலே வந்து 40% of MPs இருக்காங்களாம். பட் நம்ம ஊர்ல வந்து வெறும் we are having only 14%. So we have diverted from the progressive path which we started. Okay, so 1952 ஆரம்பிக்கிறோம். 39 to 78 இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோ. இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்ஏஸ்ல இன்னோவேட்டிவா எங்காவது யூஸ் பண்ணோம்னா பண்ணலாம். இந்தியா வந்து பயங்கரமா ஆரம்பிச்சோம், அந்த காலத்துல ஏதாவது பெருமையா எழுதணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். திஸ் பாயிண்ட் யூ கேன் யூஸ் இன்னோவேட்டிவ்லி wherever it is needed you can use in essay. So அதனால memorize this number also because it is a very interesting number when compared to USA and UK, which is considered to be developed nations. So Nalsa judgmentல we recognize third gender. So third genderல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே இருக்கு. மிஸ்டரா, மிஸ்ஸா, ஹிம்மா, ஹெர்ரா போடணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் த ரைட் ஆஃப் தி இண்டிவிஜுவல். எனி பர்சன் கேன் சே ஹவு தே ஷுட் பி அட்ரஸ். என்ன இப்படிதான் அட்ரஸ் பண்ணணும்னு அந்த பர்சன் சொல்லலாம். ஸோ அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜெண்டருக்கு அதே தான். தேர்ட் ஜெண்டர் எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஹவ் கிவன். ஆனா நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ப்ரோக்ரஸ் பட் பார்லிமெண்ட் ஹஸ் நாட் ப்ரோக்ரஸ். ஸ்டில் பார்லிமெண்ட் இஸ் யூசிங் தி வேர்ட்ஸ் கால்ட் சேர்மன், சார் அண்ட் பார்ட்டிமெண்ட் அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஸ்டில் இட் இஸ் இன் யூஸ் இன் பார்லிமெண்ட். அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலேயே வைஸ் பிரசிடென்ட் இஸ் கால்ட் அஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இப்போ நாளைக்கு வந்து இப்போ விமன் இஸ் பிகமிங் வைஸ் பிரசிடென்ட்னா வாட் ஷி வில் பி கால்ட்? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா? காமெடியா இருக்கும்ல. இப்போ இன்னும் வந்து உமன் வைஸ் பிரசிடென்ட் வந்தது இல்லை இப்போ வரைக்கும். ஸோ உமன் வைஸ் பிரசிடென்ட் நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி கூப்பிட போறோம்? இன்னும் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான் கூப்பிடணும், ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணல. திஸ் இஸ் தி ப்ராப்ளம். 1945 எழுதும் போது அப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல தட் இஸ் நார்மல். ஏன்னா அப்போ என்டையர் வேர்ல்ட் வாஸ் லைக் தட், ஸ்டில் த ப்ரோக்ரஷன் வாஸ் இன் தி ஸ்டார்டிங் டைம். அப்போ அவங்க அப்படி போட்டது தப்பு கிடையாது. ஆனா 70 வருஷமா அதை வச்சிருக்கிறது தான் தப்பு. தட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் எடிட்டோரியல். ஓகே, சோ இன்னும் வந்து பார்ட்டிமெண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆனால பார்ட்டிமெண்ட்ங்கிற வேர்டு தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். சோ பார்ட்டில உமன் இல்லையா? அப்படிதான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் ராஜ்யசபால 150 ஏரியாஸ்ல 150 இடத்துல வந்து ஹி ஹிம் ஹிஸ் தான் இருக்கு. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால 600 இடத்துல ஹி ஹிம் ஹிஸ் தான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலேயே. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலே வந்து நம்ம கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுக்கணும். அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும். அது ஆம்னிபஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒரு ஆர்டர் போட்டு என்டையர் கான்ஸ்டிடியூஷனே வந்து ஜெண்டர் நியூட்ரலா மாற்றணும். ஏன்னா திஸ் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால வாட் சேஞ்சஸ் ஆர் நீடட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம், ஒரு எஸ்ஏ வரலாம், இல்ல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதும் போது இது போடலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே 600 இடத்துல ஹி ஹிம் ஹிஸ் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு
word வந்து we can use. 2014ல when a woman became the speaker of Lok Sabha, அப்போதான் வந்து லோக் சபாவுடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வாஸ் மேட் ஜெண்டர் நியூட்ரல். ஸோ 2000 இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல தான் 150 ஏரியால ஹிஸ்ன்னு இருக்கே தவிர லோக்சபாவோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல இல்ல. ஏன்னா லோக்சபாவோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல ஆல்ரெடி தே மேட் ஜெண்டர் நியூட்ரல். எப்போ பண்றாங்கன்னா when மீரா குமார் இஸ் பிகமிங் தி ஸ்பீக்கர். ஸோ when a woman was made speaker she made it. ஸோ லோக்சபால பண்ணும்போது லோக்சபால பண்றாங்களே ராஜ்யசபாலையும் பண்ணணும்ட்டு ஏன் அது தோணலன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? ஸோ லோக்சபால அந்த அம்மா பண்றாங்கன்னா ஆமா பாப்பா நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்பயே பண்ணிருக்கலாமே. ஏன்னா அது ஏன் பண்ணலன்னு புரியல. ஸோ திஸ் மீரா குமார் எக்ஸாம்பிள் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் in the example we can use in many other areas. When women are given the posts, when the authoritarian post or the top post, then they will bring in women centric laws for the upliftment of women. அப்படிங்கிற டைமென்ஷன்ல எங்கயாவது எழுதும் போது மீரா குமார் எக்ஸாம்பிள் எழுதுறான். ஓகே, ஸோ மீரா குமார், சுமித்ரா மகாஜன் இருந்தாங்க, 2 women speakers, but still we didn't have a women as the vice president. அதனால அந்த ஏரியால அங்க வரல. That is the problem. So ராஜ்யசபால still it is chairman. So Lok Sabha rules of procedure now it is gender neutral. So that is one thing. Canada 1960s they got universal adult franchise. Australia 1962 universal adult franchise. And USA 1965 they had a universal adult franchise, but we had universal adult franchise in 1950 itself. So பயங்கரமான start we are having 2 points. So அதுதான் வந்து USA 1965 African American women got the voting rights. ஸோ பட் இந்தியாவில 1950லே வந்துருச்சு. ஸோ இந்த 2 இது வந்து இந்தியா பத்தி எழுதுறப்போ கொண்டு வரலாம். பட் ஜெண்டர் நியூட்ரல் சேஞ்சஸ் 3 இடத்துலையும் அப்புறம் பண்ணிட்டாங்க. அவங்க லேட்டா ஆரம்பிச்சாலும் all the 3 areasல they made their entire constitution or their entire laws gender neutral long back ago, but still India is yet to do. That is the problem with Jaisling. This is an important thing. So அதனால we need to do a gender audit in the parliament and other government offices. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், which can be used in any area. We need to do gender audit. So what is gender audit? So ஒரு ஆபீஸோடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர், ப்ரொமோஷன் ப்ரொசீஜரோடைய ட்ரெண்ட் என்ன, வாட் ப்ரொசீஜர் they are following, whether it is transparent or not, whether there is a bias against women, how many women have reached the highest offices, how many women are not allowed to reach the highest offices, what is the pay given to both men and women அப்படின்னு விமன் சென்ட்ரிக்கான ஒரு ஜெண்டர் ஆடிட் பண்ணணும். whether this office is friendly for both men and women and all the other genders, whether this office is friendly, environment is friendly, அந்த மாதிரி ஒரு ஆடிட் வந்து we have to do. Need for a gender audit in parliament and other government offices to understand the culture, environment, policies and representation of women, transparent appointment and promotion process for women. இது பண்ணிட்டா இதை வச்சுக்கிட்டு we can bring in new changes. So gender audit, இப்போ நம்ம women gender budgeting பார்த்துருக்கோம். Gender budgeting மாதிரி gender audit of functions. Gender budgeting na with respect to allocation of money. Gender audit na in general functions வந்து gender centric இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். We need a gender audit அப்படின்னு சொல்றோம். So it is not a criticism on the constitution, but a failure of successive parliaments to amend the historical error. So 1949ல பண்ண அவங்கள தப்பு சொல்லல, ஏன்னா அப்போ அதுதான் ஹீன் தான் சொல்லி பழகிடுச்சு. ஸோ அப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அந்த கல்ச்சர்ல இருக்கும்போது தட் இஸ் நாட் அன் இஷ்யூ, பட் இப்போ அதை கண்டினியூ பண்றது தான் இஷ்யூ. தட் இஸ் த திங். Parliament being politically correct will set a right message to the citizens to follow. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்னா, ஹீன்னு சொல்ற சேர்மேன் சொல்றதுக்கு போல சேர்பர்சன் சொல்லிட்டா நாடு மாறிடுமா, ஆர் whether this is going to uplift women or whether it's going to be actually benefiting the women. ஏன்னா women benefit பண்றது 1000 விஷயங்கள் செய்ய வேண்டியது, அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் பேரை மாத்தினா மாறிடுமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஆனா பேரை மாத்துறது தான் ஆரம்பம். This is the first step to make it inclusive. இப்போ ஒரு ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க, சேர்மேன் அப்படிங்கிற பொசிஷன் இருக்கும், அங்க போய் ஒரு உமன் உட்காரும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும், என்ன நம்மள சேர்மேன்ன்றாங்க. ஸோ சேர்மேன் மேடம் அப்படின்னு வந்து சொன்னாராம், நம்ம அந்த ஆர்டிகல் எழுதி சேர்மேன் மேடமா. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சேர்பர்சன் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து மாத்தணும். அது மாத்தினாதான் பார்லிமெண்ட், இப்போ இந்தியால இருக்கிற எல்லா ஆபீஸ்லயும் வந்து சேர்மேன் அப்படிங்கிற வேர்டு வந்து போக வைக்கிறது கஷ்டம், போகணுமான்னு தெரியாது. ஆனா நாட்டிலேயே முக்கியமான ஆபீஸ் வந்து பார்லிமெண்ட். அங்க ஃபர்ஸ்ட் போச்சுன்னா that will send a precedent which can be followed and replicated throughout India. Again, one of the highest offices of the nation being politically correct is very important, and this should be the first step towards many other gender centric actions. நீங்க அதெல்லாம் ஏசைக்கு முன்னாடி முதல்ல இது பண்ணுங்க, அப்புறம் ஒன்னொன்னா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். அப்படி இந்த பேசிக் விஷயமே பண்ணாம இருக்கிறது இட்ஸ் ப்ராப்ளம்ங்கிறதா they are addressing. It is a first step towards the larger gender equality and gender justice reforms. So first இது பண்ணலாம். Based on this we will bring in many other changes. So that is what they are mentioning in this particular thing. Okay, so I think so we have come to the end of the
this week's editorial. So apart from this, we had a few other editorials. என்ன மாதிரி editorialனா இன்ட்ரெஸ்டிங்கான editorials இருந்தது. Like for example, increasing the age of women. So increasing the age of womenல வந்து already we discussed many times. 18ல இருந்து 21 ஆக்கிட்டா சைல்ட் மேரேஜஸ் குறைஞ்சிருமா அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து ஒரு முக்கியமான டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உமனோட ஏஜ் வந்து 18ல இருந்து 21 ஆக்குறதுனால சைல்ட் மேரேஜ் குறையுமானா குறையாது. ஆனா விமனுக்கு ஒழுங்கான எஜுகேஷன், ஒழுங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா கண்டிப்பா சைல்ட் மேரேஜ் குறையும். ஓகே, ஸோ வெறும் 81 மட்டும் ஆக்காம இதையும் சேர்த்து பண்ணாதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் அந்த எடிட்டோரியல் இருக்கு. ஏன்னா அதை விட நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ். ஸோ அதனால அந்த ஃபேக்ட் மட்டும் அந்த எடிட்டோரியல் நல்லா இருந்தது. ஸோ கிவிங் தி எஜுகேஷன் சைமல்டேனியஸ்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் ஜஸ்ட் இன்க்ரீசிங் தி ஏஜ் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். அனதர் திங் வந்து இந்தியா வாஸ் பிளேஸ்ட் அட் தி லாஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் என்வாயரன்மெண்ட் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ்ல அந்த ஒரு சர்க்கிள் போட்டிருந்தாங்க மண்டே பேப்பர்ல, பாத்தீங்களா? அந்த சர்க்கிள்ல இருக்கிற அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிட்டா என்வாயரன்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் யூஸ் ஆகும். என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வச்சு என்வாயரன்மெண்ட் ப்ரொடெக்ஷனை ஜட்ஜ் பண்றாங்க, எக்கோசிஸ்டம் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி வந்து என்வாயரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு 3 ப்ராட் பேராமீட்டர்ஸ்ல இருந்து they are subdividing into many other parameters. So just take that circle and see the parameters involved. அந்த சர்க்கிள் ஒரு வாட்டி பாருங்க. அந்த சர்க்கிள் ஒரு வாட்டி பார்த்து அந்த பேராமீட்டர்ஸ் ஒரு வாட்டி பார்த்து அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா it will be helpful for us to write an environment answer or an environment essay also. Okay, so you can see that particular thing. ஸோ ஓகே, இது ரெண்டு தான் வந்து ஆட் பண்ணோம். இதை தாண்டி வேற எதுவும் எடிட்டோரியல் இருந்ததா? இன்னும் ஒரு எடிட்டோரியல் இருந்தது, எதுங்கிறது மாதிரி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஆஃப் பிளேல ஐ வாண்டட் டு டாக் அபவுட் திஸ் எடிட்டோரியல். ஆந்திர பிரதேஷோட 10th எக்ஸாம் பாத்தீங்களா? ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் எவர் ரிசல்ட்ஸ் இன் தி ஆந்திர பிரதேஷ் 10th எக்ஸாம் 67% பாஸ் பர்சன்டேஜ். உங்களுக்கு புரியுதா? எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் 67% தான் 10th எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் எவர் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நடந்துச்சு அப்படின்னா எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம ஊர்ல 95, 98, 99 பார்ப்போம், அவங்க ஊர்லயும் அப்படிதான். ஏன் நானும் வந்து என்ன ஆச்சுன்னா ஆப்வியஸ் ரீசன், ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ரீசன் என்னவா இருக்குன்னா பேண்டமிக்னால ஸ்கூல் போகல, லேக் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் ஸ்கூலிங் டைம். அதனால வந்து நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகாமலே இருந்திருப்பாங்க, எஜுகேஷன் கட் ஆஃப் ஆயிருக்கும், அதனால கம்மி மார்க் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் தி ஆப்வியஸ் ரீசன். பட் இதை தாண்டி ஒரு ரீசன் வந்து சொன்னாங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த எக்ஸாம்பிள் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் ஆன்சர் ரைட்டிங் இன் எத்திக்ஸ் ஆர் ஜிஎஸ் ஆர் இன் எஸ்எஸ். என்னதுன்னா, ஆந்திர பிரதேஷ் இஸ் ஹேவிங் ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் மால் பிராக்டிசஸ். Teachers, in order to increase the pass percentage of the school, invigilators say வந்து they will give bit and they will help the students to correct according to the editorial in Hindu. Okay, ஆந்திரால இருக்கிற மால் பிராக்டிசஸ் இன் 10th standard level is high. ஸோ அதனால என்ன ஆயிடுமோ, ஓப்பனா நடக்குமா, ஸ்கூல்லேயே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, இன்விஜிலேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அதனாலதான் நிறைய பேர் பாஸ் ஆயிட்டு இருந்தாங்க. இதை கண்டுபிடிச்சு ஆந்திர பிரதேஷ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மால் பிராக்டிசஸ் இன் எக்ஸாம் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டு அதை ஆக்ட் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இந்த வருஷம். இந்த வருஷம் அதை ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற டீச்சர்ஸ்க்குலாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணி, சஸ்பெண்ட் பண்ணி, ஃபைன்ஸ் எல்லாம் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, காப்பியே அடிக்காத மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் 67% ஆயிருக்கு அப்படிங்கிறது 3வது ரீசன். ஸோ ஒரு நல்லது பண்ண போயிட்டு ஜெகன்மோகனுக்கு ஒரு கெட்ட, it has actually வந்து what the implementation of that act is very much important. ஆனா that has dented the image of the state and blame game started between the TDP and YSR காங்கிரஸ். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங், அந்த 3வது பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் வந்து யூ கேன் ரைட் இன் மெனி ஏரியாஸ். ஸோ நான் ஸ்டேட் ஆஃப் பிளே எவ்ரிடே படிப்பேன். நமக்கு ஸ்டேட் ஆஃப் பிளே தான் ரொம்ப பிடிக்கும், பாலிடிக்ஸ். அந்த சின்ன எடிட்டோரியல், அந்த டேட்டா பாயிண்ட் பக்கத்துல இருக்க அந்த எடிட்டோரியல் தான் என்னோட ஃபேவரட் எடிட்டோரியல். ஏன்னா எல்லா நாட்டோடைய அரசியலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்ல, நான் அவுட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் ஐ வில் ரீட். ஸோ அந்த பார்த்ததுல இந்த வாரம் வந்ததுல அது ஒரு நல்லா இருந்தது, அந்த ஆந்திரா எடிட்டோரியல். Okay, so with this we'll wind up. If you have any doubts, you can come and ask. Thank you. Okay, so now we have come to the end of the editorials. In the Agnipath scheme la வந்து நிறைய பாயிண்ட்ஸ்ல வந்து counter points and supportive points இருக்கலாம். But examination point of view la whenever we are studying, we have to study positive points 5 படிச்சா negative points 5 படிக்கணும். பேலன்ஸ் தான் ஒப்பீனியன் வச்சிருக்கணும். எப்பவுமே வந்து போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனி இஷ்யூ விச் யூ ஆர் ஸ்டடிங், யூ ஹேவ் டு ஸ்டடி போத் சைட்ஸ் ஆஃப் தி காயின். தட் வில் கிவ் தி பேலன்ஸ்ட் ஒப்பீனியன். வித் திஸ் நோட் வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் செஷன். We will meet next week with another set of 5 editorials. So do the regular revision.
நம்ம ஆல்ரெடி வந்து 160 இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் ஃபார் தி மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். அந்த 160 இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் வந்து லாஸ்ட் 70 எடிட்டோரியல்ஸ்ல இருந்து 160 இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து we have listed based on syllabus point of view. ஸோ அந்த 160 இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி இனிமேல் இருந்து பார்க்க ஆரம்பிக்கும். So 150 and the editorials plus whatever we are discussing from now onwards is going to be very important for you if you are going to write 2022 or 2023 mains. So with this we have come to the end. Thank you. We'll meet next week.